ஒரு பெரிய போர் போயிட்டு இருக்குல்ல, தமிழ்ல மந்திரங்கள் சொல்றதா இல்ல சமஸ்கிருதத்துல மந்திரங்கள் சொல்றதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேர்ட்ஸுக்கு ரொம்ப ஒரு பவர் இருக்கு, அந்த வைப் இருக்குன்னா சொல்றீங்களே, நீங்க கரெக்டா சொல்லுங்க. 12 மணிக்கு ஒரு அத்தகால பூஜைன்னு சொல்லுவாங்க சிவனுக்கு. 12 மணிக்குன்னா நைட்டு 12 மணிக்கு. ஓகே, ஆமா, அது வெரி பவர்ஃபுல். நீங்க வந்து தூங்கிடுவீங்க, ஆனா அந்த 12 மணி உட்காந்து பண்றது ரொம்ப கஷ்டம். நீங்க வீட்டுல பண்ணுவீங்க. நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் ஈஸ்வர், சித்தர்கள்லாம் போயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க எல்லாரும் இந்த ஜென்ரேஷன்ல, பட் நம்மோடு வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்லுவாங்க. அதை நம்புறீங்களா? ஆக்சுவலா இந்த கூடுக்கு வந்து பர்மிஷன் இல்லை, அது வந்து மண்ணோட மண்ணாயிருச்சு இந்த உடம்புக்கு. ஆனா இந்த ஆத்மா இருக்குல்ல, இந்த ஆத்மா வந்து தூய ஆத்மா என்னைக்குமே வந்து இயற்கையோட டிராவல் பண்ணிட்டு தான் இருக்கும். தினந்தோற வாழ்க்கையில சில விஷயங்களை அற்புதமா ஃபீல் பண்ணிருப்பீங்க, அதாவது நடந்திருக்கும், என்னடா இது ஏதோ ஒன்று நடக்குதுன்ற மாதிரி தோணும். அது ஒரு விஷயம் ஷேர் பண்ண முடியும்? இந்த பாகையில எடுத்துட்டு வந்துருக்கேன், நம்ம இருங்க சொல்றேன். இது வந்து என்ன எல்லாம் ரெடியா வச்சிருக்கீங்கல்ல. வணக்கம் மாயம் பக்தி நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ஆன்மீகம் சார்ந்து பேசதான் ஒருத்தர் வந்திருக்காரு. அதுவும் சிவபெருமானை பற்றி பல விஷயம் இவர்கிட்ட கேட்டால் புது புது தகவல்களை வேறு கிடைக்கும். இந்த பாடி பில்டிங் இருக்குல்ல, அதில் இந்தியாவில் கோலோச்சிரவங்களில் விரல் விட்டு மட்டும் தான் எண்ண முடியும். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கவர், தமிழ்நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணி நம்ம எல்லாருக்கும் பெருமை வாங்கி கொடுத்த கார்த்திக் ஈஸ்வர் இருக்கார்ல, அவர்கிட்ட தான் ஈஸ்வரனை பற்றி பல விஷயங்கள் கேட்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். வணக்கம் கார்த்திக் ஈஸ்வர். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணுறோம். ஆமாம், போன வாட்டி நம்ம இன்டர்வியூ பார்த்துட்டு பல பேர் கேட்டது, ப்ரோ அவர் என்ன பாடி பில்டிங் சாமியாரா, உடம்ப பார்த்தா அப்படி இருக்காரு, ஏதோ யூனிவர்ஸு ஒலிம்பியா என்னென்னமோ சொல்கிறாங்க, அவரை பற்றி செய்திகளை படித்தா அப்படி இருக்குது, ஆனால் சிவபெருமனை பற்றி அழகாக பேசுகிறார் ப்ரோ, சாமியாரா ப்ரோன்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒரு கேள்விக்கான பதிலை வாங்க விரும்புகிறேன். பாடி பில்டராக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் ஒரு தீவிர சிவபக்தராகவும் ஆன்மீகத்தில் பெரிய நாட்டம் கொண்டு வரவும் தெரிய வருதுல, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடந்துச்சு? ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நினச்சேன், என்னோட ஃபிட்னஸ் டேஸில் நடந்தது. ஃபிட்னஸ் டேஸில் பார்த்தீங்கன்னா நான் அட்டன் பண்ண எல்லா கிளைண்ட்ஸும் வந்து காம்ப்ளிகேட்டான கிளைண்ட்ஸு. எப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தெய்வ பக்தி இல்லாதவங்களும் ஒரு மன உளைச்சலையும் இந்த மாதிரி தான் ஃபிட்னஸ் நிறையா வருவாங்க, ரிசல்ட் வரேன்னு சொல்லிட்டு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, என்னோட பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சி மூலிமா அவங்கள வந்து இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு மாதிரி ஒரு ட்ராக் பண்ணி போனேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, என்கிட்ட ஏதோ வேவ் வந்து அவங்கள்ட்ட பாஸ் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணேன். ஆனால் அவங்கள்ட்ட அந்த ஃபீட்பேக் என்ன இல்லாமல் எனக்கு வந்தால் கொஞ்சம் மென்டலி பீஸ்ஃபுல்லாக இருக்கேன். ஈஸ்வர், நீ பேசுகிறது, நீ வந்து மோட்டிவேட்டாக பேசுகிறது, விஷயங்களை சொல்கிறது, அப்புறம் இப்படி ட்ராக் பண்ணி போகிறது. அப்போ நான் ஏதோ ஃபீல் பண்ணேன். அப்போது வேர்ட்ஸ்லையோ சம்திங் ஏதோ ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது, அது எங்கேருந்து வருதுங்கிறத மட்டும் பண்ணேன். அப்போ சவுண்டை பற்றி ரிசர்ச் பண்ணேன். இந்த மணி சவுண்டு, ஒரு சவுண்டுக்கு அது ஃப்ரீக்வன்சி இருக்குது அப்படின்னு. அப்போ தான் தெரிஞ்சது என்னோடய கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து நமக்குள்ளே தான் பதில் இருக்குது அப்படின்னு. இப்போ கடவுள்னு தேடும்போது எனக்கு வந்து கடவுள் மூலிமா எனக்கு வந்து எந்த ஒரு உருவம் மூலியமாகவும் எதுவுமே எனக்கு கிடைக்கவே இல்லை. ஒரு சவுண்டு மூலியமாக தான் கிடைக்கிது, ட்ரீம் மூலியமாக கிடைக்கிது. இங்கே ஒரு கேள்வி கேட்டு நான் படுக்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு ஒரு மனிதர்கள் வந்து என்கிட்ட அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணேன்னா, மெடிடேஷன்ஸ் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். மெடிடேஷன் என்ன, கிரியேஷன். இப்போ உனக்கு என்ன மாதிரி விஷயம் எனக்கு வேணுமோ அதை நீ வந்து கற்பனையில் கொண்டு வந்து ஞானத்தில் கொண்டு வந்தோம் அப்படின்னா, அதோட என்ன மாதிரி இன்டென்ஸில் இருக்குதோ அது உனக்கு விஷுவலைஸ் ஆகுது. லைக் மேனிஃபெஸ்ட் பண்ணுற மாதிரி. மேனிஃபெஸ்ட் பண்ணுற மாதிரி. அது லிட்டரலாக எல்லாமே பண்ணலாம் நீங்கள். அப்போ வந்து என்கிட்ட வந்து ஒரு கஷ்டப்படுற ஒரு பர்சன்ஸ் வராங்க, அவங்கள பற்றி நான் வந்து திங்க் பண்ணி எனக்கு என்ன அறியாமையே அவங்க சொல்யூஷன்ஸ் எனக்கு தேடி வருது. அப்போ தான் நினச்சேன், நம்ம தாட்ஸ்க்கு வந்து ஏதோ பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த சிவபெருமான், சித்தர்கள், ஞானிகள் இவங்களாம் படிக்கும்போது அவங்க மருத்துவத்தை ரொம்ப ஸ்பெஷலாக இருந்திருக்காங்க. அப்போ வந்து அது சம்திங் இருக்கும்போது தான் நான் ஜோதிங்கிறத ஏற்றி அந்த எனக்கு தெரிஞ்ச ஒரே மந்திரம் ஓ நம சிவாயம். அப்போ அதுக்கு உண்டான மந்திரத்துக்கு வெளியே கேட்கும்போது பஞ்சபூதங்கள் ஓ நம சிவாயங்கிறது. அப்போது இது இயற்கையிட்ட சக்தி இருக்குங்கிறத உணர்ந்தேன். அப்போ தான் வந்து எனக்கு சொல்கிற மாதிரி கோயில்களுக்கு போகிறதுக்கோ 4 இடத்துக்கு போகிறதுக்கோ எனக்கு வருமானம் கிடையாது. சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் காசு, தங்குறதுக்கு வேலைக்கு மட்டும் தான் காசு இருந்தது. அப்போ தான் நான் உணர்ந்தேன், நம்ம இருந்த இடத்துலேருந்தே இறைவனை பார்க்க முடியும் அப்படிங்கிறத வந்து நானாக உணர்ந்தது. அதுக்கப்புறம் எனக்கு கோயிலுக்கு போகிற ஈர்ப்புலாம் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. யாராவது இன்வைட் பண்ணால் போவேன், நானாக ஏதாவது தேவைப்பட்டால் போவேன், அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் எனக்குள்ளே நம்ம இந்த விஷயங்களை பண்ண முடியுங்கிறத வந்து நான் உணர்ந்தேன். நான் மட்டும் கிடையாது, எல்லாராலையும் பண்ண முடியுங்கிறத வந்து எனக்கு வந்து நம்ப மாட்டீங்க, ஈஸ்வரன் அவர் பேர் ஒருத்தர், ஜிம் கிளைண்ட். அவர் யாருன்னா ஜெனட்டிக் ரிசர்ச் பண்ணுறவர், வயசானவர், இறந்துட்டார். அவர் தான் என்னை வந்து கூப்பிட்டு பேசுகிறாரு. அவர் ஜெனட்டிக் பற்றி என்னை எடுக்கிறாரு. அப்போது உன்னோட ஜெனட்டிக்ஸ்க்கும் உன்னோட டிஎன்ஏக்கும் தொடர்பு வந்து பிரபஞ்சத்துக்கு இருக்குன்னு சொன்னார். சயின்ஸ் படிக்கிற ஒரு பர்சன் அதை சொல்லியிருக்காரு உங்ககிட்ட? சொல்லியிருக்காரு. அப்படி பார்க்கும்போது உன்னோட பேச்சுலையும் உன்னோட ஆக்ஷன்லையும் உன்னால் வந்து அதை விஷயத்தை பண்ண முடியும்னு சொல்லிட்டு என்னைய வந்து கைட் பண்ணுறாரு. அப்போ அவர் மூலியமாக விஷயத்தை கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்போ நினச்சி பாருங்கள், இப்போ நல்லா நெட்வொர்க் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன இருந்தது நம்மகிட்ட? அப்போ வந்து நம்ம மனிதர்களை பார்க்குறோம், நியூஸ் பேப்பரை பார்க்குறதா, நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் கிடையாது. அப்போது ஒரு ஹியூமன் மூலியமாக தான், ஒரு மனிதர்கள் மூலியமாக தான் எனக்கு வந்து அது ட்ராக் ஆகுது.
அப்போ தான் தெரியுது ஒருத்தர் ஃப்ரீக்வன்சி நிறைய வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த தாட்ஸ் மூலிமா தான் நம்ம வந்து ஒரு கடவுளை உருவாக்க முடியுங்கிறத பண்ணேன். அப்போ நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அப்புறம் ஜீசஸ் பற்றி ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படிங்கும்போது நம்ம தான் வேறு வேறு பேர்கள் வச்சுக்கிட்டோம், ஆனால் சக்தி ஒன்று தான் இருக்குது. அது மெயின் பவர் வந்து வேர்ட்ஸில் இருக்குது, வேர்ட்ஸ்க்கு அப்புறம் தாட்ஸில் இருக்குது அப்படின்னு. ஓகே, இப்போ வேர்ட்ஸில் சொன்னீங்கல்ல, இதில் தான் நிறைய பேரும் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் ஆவாங்க. எப்படின்னா, ஒரு பெரிய போர் போயிட்டுருக்குல்ல, தமிழில் மந்திரங்கள் சொல்கிறதா இல்லை சமஸ்கிருதத்தில் மந்திரங்கள் சொல்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேர்ட்ஸுக்கு ரொம்ப ஒரு பவர் இருக்குது, அந்த வைப் இருக்குலாம் சொல்கிறீங்களே, நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். தஞ்சாவூரில் பிறந்தவர் எதில் மந்திரம் சொன்னால் சூப்பர். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த இந்த சான்ஸ்கிரிட்டு தமிழ் எடுத்து பார்க்கும்போதே அதை வேர்ட்ஸை மீனிங் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மெயினாக வந்து தடைகள் விலகணும், ஆரோக்கியம் வேண்டும், புத்திர பாக்கியம் வேண்டும், கல்யாண யோகம் வரணும், வீடு பாக்கியம் வேண்டும், இப்படி தான் எல்லாத்துலேயுமே வந்து பாசிட்டிவ் வேர்ட்ஸாக தான் இருக்குது. எப்படி எடுத்து பார்த்தாலும் வருது. அப்புறம் வந்து பித்திருக்க தோஷம் விலகணும், கிரக கோளாறுகள் விலகணும், அது மாதிரி வந்து எல்லாமே வந்து விலகணும், விட்டு போகணும், ஆரோக்கியம் வேண்டும், ஆரோக்கியம் 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 பொருளாதாரம், இப்படி தான் எல்லாத்துலேயுமே இருக்குது. அப்போ தான் நான் உணர்ந்தேன், இதை நம்ம டெய்லி சொன்னால் என்ன, டெய்லி ரிப்பீட் பண்ணால் என்ன. இப்போ ஏர்லி மார்னிங் அண்டு மிட் நைட்டு. ஸோ நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஏர்லி மார்னிங்கு அண்டு கோயில் போகிறேன்னு வச்சுக்கலாம். ஆனால் 12 மணிக்கு ஒரு அத்தகால பூஜைன்னு சொல்லுவாங்க சிவனுக்கு. 12 மணிக்குன்னா நைட்டு 12 மணிக்கு. ஓகே, ஆமாம், அது வெரி பவர்ஃபுல். நீங்கள் வந்து தூங்கிடுவீங்க, ஆனால் அந்த 12 மணி உட்காந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் வீட்டில் பண்ணுவீங்க? 12 மணிக்கு பண்ணியிருக்கேன். 12 மணிக்கு பண்ணும்போதெல்லாம் எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து ட்ரீமில் வந்துடும். ட்ரீமில் வந்து வேக்கப் பண்ணி விட்டுரும். இல்லை எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ பூஜை பண்ணுறப்ப முடிச்சுட்டு இருக்க போகிறீங்க, ட்ரீம் வராதுல்ல? அப்போ வரவே வராது. அப்போ வந்து உங்களோட நீங்கள் என்ன வேணும், என்ன நினைக்கிறீங்க, என்ன உருவாக்க போகிறீங்கன்னு ஒன்று இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐன்ஸ்டைனு, அப்துல் கலாம் சாரு, நிறைய பேர் ஞானிகள் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, உங்களோட ட்ரீம்ஸ்க்கு வந்து ஒரு உயிர் கொடுங்கன்னு இருக்காங்க, ஓட்டத்தை கொடுங்கன்னு இருக்காங்க. அந்த ஓட்டத்தை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, நீ உட்கார்ந்த இடத்துல இருந்து ஆக்டிவ் பண்ணணும். ஒரு கல்லை எடுத்து வைக்கிற மாதிரி. இப்போ ஒன்றுமே கிடையாது, இன்றைக்கி ஒரு விஷயம் உங்களுக்கு கிடச்சிருக்கோம், அதை வச்சு ஒரு கல்லை வச்சுருக்கீங்க. இன்னொரு கல் எங்கேருந்து வருது? இன்னொரு மண்ணை உருக்கி தான் வருது. அப்போது ஒன்றை எடுத்து வைக்கும் போது இன்னொன்று உள்ளே வரும். இதை கொடுக்குறது யூனிவர்ஸ் தான் கொடுக்கும் உனக்கு. இது கொடுக்க என்ன பண்ணணும்னா, நீங்கள் உட்காந்து எடுத்து வைக்க அடுத்தது என்னங்கிறது உங்கள் ட்ரீம்ஸில் வர ஆரம்பிக்கும். அப்போது நீங்கள் நடுவில் வந்து எந்த ஒரு இப்போ 12 மணிக்கு நீங்கள் பண்ணிட்டு படுக்கிறீங்க அப்படின்னா, ஒரே செகண்ட் ஈஸ்வர், அந்த 12 மணிக்கு பூஜை பண்ணுறது சொன்னீங்கல்ல, அது தமிழ்லையே இல்லை சமஸ்கிருத மந்திரமா? உனக்கு என்ன தெரியுமோ அதை பண்ணுங்க, உனக்கு என்ன மொழி தெரியும் பண்ணுங்க. ஆக்சுவலாக புரிஞ்சுக்கோங்க, லாங்குவேஜுக்கும் காடுக்கும் கனெக்டே கிடையாது, அது ஸ்டூப்பிட். அது அப்போ வாய் பேச முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க? அனிமல்ஸ் என்ன பண்ணும்? இப்போ அனிமல்ஸுக்கு வறட்சி ஏற்படுது, மழை ஏற்படுது, அது ப்ரே பண்ணுமே. அது என்ன வேர்ட்ஸ் தெரிஞ்சிச்சு எங்களுக்கு? ஐயோ, நினச்சாலே போதும். நான் இந்த இடத்துல உட்காந்து கர்வமாக நினச்சி உட்காந்தானா போதும், அந்த ஃப்ரீக்வன்சி பயங்கரமாக உங்களை பாஸ் ஆகும். அதாவது ஒன்று தெளிவாக தெரியுது ஈஸ்வர், கடவுளை கும்பிடுறதுக்கு லாங்குவேஜ் வேணாம், உனக்கு பக்தி இருந்தால் போதும். கிரியேஷன் இவனுமே இல்லை. இப்போ நான் வந்து 4 பேருக்கு சாப்பாடு போடணும், என் கையில் ஒன்றுமே இல்லை. இப்போது கண்ணால் பார்க்குறத செய்யணும்னு நினைக்கிறீங்க, என்ன பார்க்குறீங்க? இப்போது கார்த்திக் நீங்கள் உங்களை எடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு சில விஷயத்தை பார்த்து எமோஷ்னலாகவும் யூனிவர்ஸ் அட்டாச்சாக இருப்பீங்க. இல்லை என் கையில் நிறைய ட்ரீஸ் வைக்கணும், இந்த மரத்தோட க்ரீன் பிடிச்சிருக்கு, நல்லா வைக்கணும், கற்பனையில் உட்காருவீங்க, அதை நோக்கி பயணிக்கும். அப்போது யூனிவர்ஸ் உங்களை அதை ட்ராக் பண்ணி கூட்டு போகும். இப்போ நான் இருக்கிறேன், நான் ஃபிட்னஸ் நிறைய பேரை வந்து சர்வீஸ் பண்ணணும், அன்ஹெல்த்தியாக இருக்கணும், ஹெல்த்தியாக மாற்றணும், ஏதாவது இன்னோவேட்டிவாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி போனேன். அது ஆரோக்கியத்துக்கு அந்த மாதிரி போகும். அதுக்கு தகுந்த மாதிரி யூனிவர்ஸ் என்னை ட்ராக் பண்ணும். ஸோ எல்லாத்தையும் ஒரு ஆளாக பண்ண முடியாது. இப்போ அப்துல் கலாம் வந்து நான் அணுகுலையை கண்டுபிடிக்கணும், நான் வந்து நாட்டை காப்பாற்றணும், இயற்கையுமே சக்தியை நான் உருவாக்கணும்னு நினச்சாரு, கொண்டு வந்தார். இது அவர் பண்ணலை, யூனிவர்ஸ் பண்ணியிருக்கு. நீ நினை, யூனிவர்ஸ் ஹெல்ப். டிவைஸ், நம்ம ஒரு டிவைஸ். இப்போ இந்த ரிமோட் இருக்குது, இந்த ரிமோட்குள்ளே இருக்க பேட்டரி வந்து ஒரு எனர்ஜி, இது வந்து நம்ம பாடி, இந்த எனர்ஜியை கொடுக்குறதே யூனிவர்ஸ். அதனால தான் நீங்கள் வந்து எப்போவுமே வந்து கொண்டு வந்து கண்ணில் வைக்கிறதோட அந்த எஃபெக்டை வந்து பண்ணிவிட்டு இங்கே வைக்கணும். ஏன்னா இதுதான் யூனிவர்ஸோட எனர்ஜி. நினச்சிட்டு இருக்கீங்க கை கண் இதெல்லாம் எதுவுமே கிடையாது, யூனிவர்ஸோட மொத்த எனர்ஜி இங்கே தான் இருக்குது. அதனால தான் எல்லாருமே இப்படி தான் பண்ணுவாங்க. அது பாஸ் ஆகிறது இங்கே தான் வெளியேறும். நம்ம வணங்குறது அப்படி தான் வணக்க வைக்கிறோம். ஆக்சுவலாக இங்கே தான் வெளியேறும், இங்கே தான் பஞ்சபூதங்களை அணைச்சி உன் சக்தியை வந்து இங்கே தான் கொடுக்க முடியும். அப்போ ஈஸ்வர், இந்த யோகானா கிளாஸ் நம்ம சேர போகிறோம்னாக்கா குருமார்கள் வந்து முதல்ல ப்ளஸ் பண்ணுவாங்க பாருங்க, ஆமாம், அதுக்கும் அது அர்த்தமா என்ன? ஃப்ரீக்வன்சி நான் சிம்பிளாக சொல்கிறேங்க.
நீங்கள் உண்மையிலேயே பியூர் இன்டென்ஷன் பர்சனாக இருக்கிறீங்க அப்படின்னா, ஒருத்தவங்க படுக்கையில் இருக்காங்க அப்படின்னா அவங்க கையில் வந்து தடவி கொடுத்து கண்ணை மூடி கையை வைங்க அது மேலே. நீ கோயிலுக்கு போயிட்டு வரீங்க, இப்போ ஒருத்தர் உட முடியாதவங்கள பார்க்க போகிறீங்க அப்படின்னா டெம்பிளுக்கு போயிட்டு அந்த தீபத்தை ஏற்றுட்டு அந்த கருவறையை பார்த்துட்டு மனசில் பதிவு பண்ணிட்டு யார்ட்டையும் பேசாதீங்க. மொபைல் ஃபோனை பேக்கெட்டில் போட்டுருங்க. நேராக அவங்கள்ட்ட வாங்க. அவங்கள்ட்ட வந்து நெத்தியில் கையை வச்சு கருவறையில் என்ன பார்த்தீங்களோ கண்ணை மூடி பஞ்சபூதங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டு இவனை கொஞ்சம் வாழ்வை கொடு, கொஞ்சம் மன்னிச்சிருன்னு சொல்லணும். மன்னிப்பு கேட்கணும். காப்பாற்றுன்னு கேட்டால் காப்பாற்றாது. இவனை மன்னிச்சிரு, நான் உன்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறேன், கொஞ்சம் ஆயிலை கொடு. இதானே பண்ணுறீங்க நீங்கள். இயற்கையிட்ட வந்து இயற்கையிட்ட நீங்கள் எப்படி ஆர்டர் போட முடியும்? அதாவது கோயிலேருந்து எனர்ஜி எடுத்துக்கிட்டு ஒரு டிவைஸாக நீங்கள் இருந்து அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு ப்ரே பண்ணாமல் நடக்காது. அந்த எடுத்துகிட்டு வந்து இங்கே ரிசீவ் கொடுக்கணும். நீங்கள் அதை விட்டு நீங்கள் ப்ரே பண்ணி மனசில் இருக்கிறதெல்லாம் ஓகே. ஆனால் நிறைய பேர் குருமார்கள் பாருங்கள் நெத்தியில் வந்து வச்சு பண்ணுவாங்க. அது ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த உங்களுக்கு வந்து நீங்கள் யோக நிலையை அடைஞ்ச உடனே நெத்தியில் கை வச்சு பண்ணுறது எல்லாமே வந்து எனர்ஜியை பாஸ் பண்ணுறது. ஜடா முடி வளர்ப்பாங்க. முள்ளதுலேயே வந்து ஹேருக்கு வந்து பயங்கரமான பவர் இருக்குது. அந்த ஃப்ரீக்வன்சியை டேரெக்டாக யூனிவர்ஸை ரிசீவ் பண்ணி நம்ம கொடுக்குறதுக்கு. அதனால் வந்து நிறைய கோயில்களில் வந்து ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு போங்க ஜென்ஸ் சொல்கிறாங்க. லேடிஸ்க்கு தேவையில்லை. முடியலையே. ஓ ஓகே. முடியலே இருக்குது. ஹை எனர்ஜி வந்து ரிசீவ் பண்ணக்கூடிய உமன்ஸ்க்கு நிறையா இருக்குது. ஓகே. பசங்களை காட்டிலும் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. ரொம்பவே இருக்குது. அதனால தான் காளி சக்தி அதிகமாக, பிளாக் கோலுக்கு அதிகம் சக்தி இருக்குமாங்க. இன்றைக்கி அதை பற்றி யாரும் யோசிக்கவே மாட்டேங்கிறோம். நீங்கள் வந்து லிங்கத்தை வழிபடுறோட யோனி வழிபடுறவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அதை ஹேண்டில் பண்ண முடியாது. வெரி பயங்கர எனர்ஜி. நீங்கள் அதை தொட்டுட்டு நீங்கள் வந்து நெகட்டிவான தாட்ஸை ரிசீவ் பண்ணாலேயே அந்த பர்சனுக்கு பிரச்சனையாயிரும். அந்த காமாக்கியா கோயிலை பற்றி அடிக்கடி இதை சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன் அந்த விஷயம். நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். ஆண்டோர்கள் பல பேர் 80-90 வயசு இருக்கிறவங்ககிட்ட பேசியிருக்கேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜைன்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. விடிய காத்தால 3 மணிக்கு எழுந்து நீ ஒரு விஷயத்தை நினச்சி மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா கண்டிப்பாக நடக்கும். 40 நாள் பண்ணிப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிற 12 மணி பூஜைக்கும் இந்த 3 மணி பூஜைக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 12 மணி பூஜைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சென்டர், ரிசீவராக இருக்க முடியாது. யூனிவர்ஸ் சென்ட் பண்ணிடுற என்கிட்ட ஒரு கிரியேஷன் இருக்குது, நான் அவன்கிட்ட சப்மிட் பண்ணிட்டு படுத்துடணும். ரிசீவிங் கெப்பாசிட்டி வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து 4 மணிக்கு இருக்கும். இது ரே வெளியே போகும், ரே உள்ளே வரும். ஓகே. அப்போ இந்த பூஜை பண்ணுறவங்க இதையும் பண்ணணும்னு சொல்ல வரீங்களா? இதையும் பண்ணணும். இது ஹைலி மேனிஃபெஸ்டிங். எந்த சயின்டிஸ்ட் தூங்கியிருக்காங்க? ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு. பகலில் தூங்கினதான் அதிகம். ரமன் சார் எடுத்துங்க. சிம்பிள். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? எந்த சயின்டிஸ்ட்டு, எந்த ஞானிகள், எந்த மியூசிக் கிரியேட்டர்ஸு, இயற்கை சார்ந்த எல்லாருமே சயின்டிஸ்ட்னாவே வந்து த சூப்பர் எனர்ஜி உள்ளவங்க தான், ஸ்பெஷல் எனர்ஜி உள்ளவங்க தான். ஐக்யூ லெவல் அதிகமாக இருக்கும். ஐக்யூ அதிகமாக நைட்டில் எங்கே தூங்கியிருக்காங்க? நைட்டில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, டேயில் வந்து படுத்துருவாங்க. ஸோ சூரிய ஒளி உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே வேலையே கிடையாது நமக்கு. அதனால் வந்து அந்த ஏர்லி மார்னிங் இந்த சன் சைடு வர டைமில் வந்து யூனிவர்ஸ்க்குள்ளே வந்துடும். வந்ததுக்கப்புறமேலே எல்லா பிளானட்ஸோட ஒர்க் வந்து அந்த சேஞ்சஸ் எல்லாம் மாறுது. அந்த 12 மணிக்கு சென்ட் பண்ணுவாங்க, உட்காந்துருவாங்க. நிறைய பேர் பாருங்கள் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க, டக்குன்னு எழுந்துச்சி ஒரு மியூசிக் கம்போசன் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இப்போ நீங்களே ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணியிருப்பீங்க, விடிய காலை ஞாபகம் வரும். ஆமாம், திடீர்னு எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது எங்கே யார் கொடுக்குறா? ஆக்சுவலி நீ கொடுக்க மாதிரி நமக்கு தோணுதுன்னு நினைக்கிறோம், பட் நமக்கு தோணலை, சென்ட் பண்ணுதுங்க. அது சென்ட் பண்ணுது. அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தேவையில்லாமல் நமக்கு அது என்ன அலைகளை வந்து சதற விடுறோம். நீங்கள் வந்து டார்கெட் நோக்கி பயணிக்க அச்சீவ் பண்ணுறவங்க யார்ட்டையும் பேசவே கூடாது. நம்ம ஒரு குருகிட்ட பேசணும், பயிற்சி எடுக்கணும், பயிற்சியை வந்து முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணுறத வந்து நம்ம வந்து டேட்டாஸை சேவ் பண்ணிவிட்டு அதுக்குள்ள வந்து கோட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சுட்டே இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ மொபைல் ஃபோனில் வந்து பலதாக வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். இப்போ எனக்கு கேட்டிங்கன்னா மொபைல் எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்காத எல்லாத்தையுமே நான் பிளாக் பண்ணிட்டேன். இந்த மாதிரி இந்த நெகட்டிவ் நியூஸஸ் இதெல்லாம் வரதெல்லாம் பிளாக் பண்ணிட்டேன். பிளாக் பண்ணிவிட்டு எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் வந்து ரெப்பிட்டேஷன்ஸில் வச்சுட்டேன். அப்போ என்ன ஆகுதுன்னா அதை ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ண முடியுது. நான் ஒரு விஷயம் நீங்கள் வேணும்னு நினச்சிக்கிட்டு ஒருத்தர் கிட்ட போகிறேன், அவர் எனக்கு கொடுத்துட்டாரு. அதை கொடுத்துட்டாரு, இன்றைக்கி அதை ஸ்டேட்டஸ்லேயும் வச்சுட்டேன். அதிசயமாக இருக்குது இந்த விஷயம். என்ன இஷ்யூ இதில் இந்த யூனிவர்ஸ் பற்றி நீங்கள் பேசுனதுனால அதை கேட்குறேன். இந்த 11 இது போல் நம்பர்ஸு, அப்புறம் ஒரே மாதிரி நெல்சன் நம்பர்ஸாக வரதெல்லாம் பல பேர் யூனிவர்ஸ் எனக்கு வந்து எதை சொல்ல வருது, என்னை கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுன்னு சொல்லுவாங்க. இதை பற்றி உங்களோட புரிதல் என்ன? ஒன்றுமே இல்லை ப்ரோ. உங்கள் நினைக்க வைக்கிறதுக்கு ஒரு ஆப்ஜெக்டோ எண்களோ தேவைப்படுது.
இப்போ ஒன்றுமே கிடையாது. இப்போ வந்து எண்கள் வந்து நிறைய இடத்துல பார்க்க முடியும் நம்மளால். அனிமல்ஸை பார்க்க முடியாது, கலர்ஸை பார்க்க முடியாது, ரொம்ப ஒரே மாதிரி கலர்ஸை பார்க்க முடியாது நம்மளால். இப்போ நான் க்ரீன் மட்டுமே பார்க்க முடியாது, ஆனால் எண்களை நிறைய பார்க்க முடியும், நிறைய இடத்துல எண்களை பார்க்க முடியும். அப்போ எண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெப்புடேஷன்ஸ் கொடுக்குறத வந்து அதிகப்படுத்த முடியும். நான் வந்து இப்போ வந்து ஒரு கார் வாங்க போகிறேன், 11 பார்த்தா நடந்துடும் அப்படின்னா அந்த 11 பார்க்கும்போது கார் வாங்க போகிறேன் வாங்கிட்டு ஒரு நினைவூட்டல். ஓகே, அப்போ அடையிறீங்க. அதை நினைக்க வைக்கிறதுக்கு தான் எண்கள் வேணும். நீ நினைக்க வைக்க மாட்டேன், நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு எண்களே தேவையில்லை. அதான் எனக்குமே புரியலை. நான் வந்து பண்ண அச்சீவ்மெண்ட் எல்லாமே கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட்டு, வைராக்கியமாக செயல்பட்டேன். ஆனால் எண்கள்லாம் என் கண்ணில் படவே இல்லையே. ஆனால் பண்ணி நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஓகே, அப்துல் கலாம் ஐயா சொல்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டே. அது எந்த தூக்கத்தில் வருது கனவுலடா, உன்னை தூங்க விடாம பண்றதா கனவுண்டா. ஆமாம், தூங்கமே வர கூடாதுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ரோனி கமல் சொல்வார், நான் 4 hours 5 hours தான் தூங்கியிருக்கிறேன் அப்படிம்பாரு. ஏன்னா அந்த உழைச்சிருக்காரு. ஆக்சுவலாக நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரெஸ்ட்டுங்கிறது என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் தாட்ஸை கிளியராக வச்சுக்கோங்க. தாட்ஸில் எந்த ஒரு எண்ணமே இல்லை, நான் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கிறேன், எனக்கு ஓவர் திங்க்லாம் இல்லை, காமாக இருக்கிறவங்களுக்கு தூக்கம் ரொம்ப கம்மியாக தான் வரும். இப்படி தூங்குவாங்க, எழுந்திருவாங்க, ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க, திரும்ப தேவைப்பட்டாலும் படுத்து தூங்கிப்பாங்க, திரும்ப எழுந்திருப்பாங்க. இப்போ அந்த ரெஸ்ட் ரெக்கவரிக்கு வித்தியாசம் நிறையா இருக்குது. அது அப்படிங்கும்போது உங்கள் தாட்ஸ் ரொம்ப கிளியராக இருக்குன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து பாடி வந்து ரொம்ப ரெஸ்ட்டு கேட்காது. ஓகே, சூப்பர். கார்த்திக், மற்ற ஸ்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே பெருசாக தெரியாது, ஆனால் நீங்கள் இருக்கிற பாடி பில்டிங் அது மட்டும்தான் வெளியே தெரிகிற ஸ்போர்ட்டு. இந்த ஸ்பிரிச்சுவல்ன்ற பார்த்துருக்குல்ல, இதை ஒருத்தவங்க ஒரு விளையாட்டில் சேர போகிறாங்க, பாடி பில்டிங்கும் மற்ற விளையாட்டை சேர போகிறாங்கன்னா அவங்க எதுக்காக ஸ்பிரிச்சுவல் பாத்தையும் தேர்வு பண்ணணும்? ஒன்லி ஃபோக்கஸிங்காக மட்டுமா, இல்லை வேறு எதனா விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணுமா? இல்லை, ஒன்லி ஃபோக்கஸிங். அப்புறம் வந்து அவங்களோட டார்கெட்டை அடையிறதுக்கு ஸ்பிரிச்சுவல் ஹெல்ப் பண்ணும், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸ்பிரிச்சுவலுங்கிறது என்னன்னா வந்து யூனிவர்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறது. இப்போ உங்ககிட்ட இருக்க திறமையை கொடுத்தது அதுதான், அந்த திறமைக்கு உள்ள கைடை பண்ணுறதுமே அதுதான். இப்போ நிறைய பேர் அதெல்லாம் பக்திலாம் உள்ள சும்மா அப்படின்வாங்கள்ல, அவங்க இல்லை. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு இப்போ ஒன்றுமே இல்லை, யூனிவர்ஸ் கூட எல்லாருமே கனெக்ட் ஆகலாம், யாருமே கனெக்ட் ஆகவே மாட்டாங்க. நம்பிக்கை சீக்கிரம் வராது. அந்த நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கு தான் அந்த கடவுள்கள் உள்ள வச்சுருக்காங்க. ஸோ அந்த நேமுக்கு ஒரு வைப் இருக்குது, அந்த ஸ்மெல்லுக்கு ஒரு வைப் இருக்குது, விஷுவலுக்கு ஒரு வைப் இருக்குது. ஓகேங்களா? அந்த வைப்பை வந்து நீங்கள் உள்ளே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, என் பின்னாடி இது இருக்குது, நான் செய்வேன் அப்படி துணிச்சலாக செய்கிறதுக்கு தான் அந்த ஒரு காடு உங்களுக்கு பர்சனலாக ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஓகே, இதை தான் மற்றவங்களுக்கு சொல்கிறீங்க. ஆமாம். ஓகே, இப்போ உங்ககிட்ட யாராவது கிளாஸுக்கு வராங்க அப்படின்னா, எனக்கு சொல்லிக் கொடுக்க மாஸ்டர் அப்படி வராங்கன்னா, அவங்களுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் மட்டும் தான் சொல்லிக் கொடுப்பீங்களா, இல்லை ஸ்பிரிச்சுவலோட முக்கியத்துவம் இருக்குல்ல அதையும் சொல்லுவீங்களா? ஸ்பிரிச்சுவல் சொல்லிக் கொடுப்பேன். இப்போ ஒரு முஸ்லீம் பையனா வந்தாருன்னா அவன் எதை பிலீவ் பண்ணாலும் அதை சொல்லிக் கொடுப்பேன். கிறிஸ்டியன் வந்தாங்கன்னாக்கா கடவுளை விட்டுருவேன், தாட்ஸை சொல்லிக் கொடுப்பேன். தாட்ஸை சொல்லிக் கொடுப்பீங்க, எண்ணங்களுக்கு என்னென்ன வலிமையான பவர் இருக்குன்னு சொல்லிக் கொடுப்பேன். சூப்பர். ஸோ இதோட சேர்த்து நீங்கள் அதையும் புகுத்தும் போது ஆமாம், கண்டிப்பாக வேணும். இப்போ என் கோச் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் வந்து சக்ஸஸ்க்கு மெயின் ரீசனே வந்து மெடிடேஷன், மேனிஃபெஸ்டேஷன். வாவ். ஸோ இப்போ நீ ஹார்ட் ஒர்க் பண்ணுற, நீ எப்படி உருவானுங்கிறத வந்து கற்பனையில் கொண்டு வந்தானே உருவாக முடியும். கற்பனையை ஒழுங்காக அதனால சொல்லியிருப்பாரு, உன்னோட ரிச்சஸ்ட்டு மேன் என்னன்னா எவ்வளோ ட்ரீம்ஸ் எவ்வளோ அழகாக இருக்கோ அவன் தான் ரிச்சஸ்ட் மேன். ஸோ ட்ரீம்ஸ் எந்த அளவுக்கு அழகாக இருக்கும் நமக்கு, அந்த நம்ம நான் அகஸ்தியர் வந்து ஒரு உலகத்தை உருவாக்கணும்னு சொன்னாங்க. அந்த உலகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பான்னு சொல்கிறாங்க. அவர் எப்படி சொல்லியிருப்பாரு? போய் நீ மரத்தை நட்டுட்டு தண்ணி ஊற்றி டெய்லி வளர வச்சு வேடிக்கை பார்த்தானே, கிடையவே கிடையாது. தாட்ஸ். நான் இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்டோரி கூட போட்டிருந்தேன். திடீர்னு எனக்கு ஒரு விஷயம் நடந்ததை பார்த்துட்டு நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். இது உலகமே கிடையாது, நம்ம ட்ரீமில் ஒரு உலகம் இருக்குது. அதை நம்புறீங்க நீங்கள் ஆழமா? அதை நம்பி நான் பார்த்துட்டு நான் லைவாகவே வந்து ஸ்டோரியில் போட்டிருந்தேன். நிறைய பேர் பார்த்துட்டு என்ன நீ ரொம்ப ஆன்மீகத்தில் போகிற அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அது பிடிச்சிருச்சு. அது எனக்கு திரும்ப அந்த தாட்ஸ் வரதுக்கு அதை பற்றி சொல்ல முடியுமா? அதை பற்றி தெளிவாக. ஆக்சுவலாக என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து நைட்டு வந்து ஸ்லீப் எடுத்துகிட்டு படுத்துட்டு கரெக்டாக வந்து ஒரு கரெக்டாக ஒரு 4 o'clock இருக்கும். நான் எங்கேயோ ட்ராவல் பண்ணி போகும்போது நான் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. வேறு உலகத்துக்குள்ளே போயிட்டு எனக்கு வந்து எப்படி சொல்கிறேன்னா, மற்ற ட்ரீம்ஸ்லாம் கனெக்ட் ஆகிட்டு விளையாடும்போது ஹார்ட் பீட் ரிதம் வந்து சேஞ்ச் ஆகாது. இது ரிதம் சேஞ்ச் ஆகிடுச்சு ஃபிசிக்கல் பாடியில். ஆமாம், சேஞ்ச் ஆகிட்டு அங்கே ஒரு வெதர் இருக்குது, இங்கே வெதருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வேர்க்குது, ரிதம்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு. என்ன இது புது அட்மாஸ்பியராக இருக்குதுன்னு சொல்லி நான் ஏதோ டிஸ்கனெக்ட் ஆன மாதிரி ஃபீல் ஆனேன்.
அப்போ எனக்கு ஆக்சுவலாக என்னன்னா ஏதோ அலாரம் மாதிரி அடிச்சிருக்கு. அடிச்சுட்டு என்னை வந்து ஸ்டாப் பண்ணிச்சு. ஸ்டாப் பண்ணிட்டு ரெண்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்குறேன், வேர்த்து இருக்குது, ஹார்ட் பீட் சேஞ்ச் ஆகிருக்குது. என்னடா இது, ஒரு கொஞ்ச நேரம் எழுந்துச்சி அப்படியே உட்காந்துருக்கேன், பிளாங்க் அவுட்டாக இருக்குது. அப்போது இவ்வளோ நாள் ட்ரீம் அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. எப்போ வந்து ட்ரீம் இது? இப்போ ரீசெண்டாக ஒரு 10 days இருக்கும். அது அந்த காரணம் தெரியல, ஏதோ ஒன்று பண்ணிட்டு வந்திருப்பீங்க, அதுக்கப்புறம் அந்த ட்ரீம் வந்திருக்கும். அந்த காரணம் எதாவது ஞாபகம் இருக்கா? இல்லை அது எனக்கு ஏதோ ஒரு நட்சத்திர மாற்றங்கள் நடந்தனால தான் அது. ஓ, அப்போது சொல்லிட்டு இருந்தாங்க ஏதோ கோள்கள் உள்ள வருது, நட்சத்திரம் மாறுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு நான் ப்ரே பண்ணிட்டு படுத்தது தான் அது. அந்த டைம்ல இது போல ஃபீல் ஆயிருக்கு உங்களுக்கு? ஃபீல் ஆயிருக்கு. லைக் பாபா படத்துல ரஜினி சாரை வேற ஒரு உலகத்துக்கு கூட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி கிட்டத்தட்ட. அதே தான் சொல்கிறேன். அது ஆக்சுவலாக சொல்கிறேன், லைக் போர்ட்டல். அம்மாட்ட சொல்கிறேன், என்னம்மா ஏதோ வந்து ரிதம்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சுமா, எனக்கு அழுகிறம்மா, ஏதோ ஃபீல் ஆகுதுமா, என்னால் நார்மலாக இருக்க முடியல. ஆனால் நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், கனெக்ட் பண்ணுறேன், நான் கனெக்ட் பண்ணவே முடியல. அது ஓகே, அந்த உலகத்தை பற்றி சொல்ல முடியும், எப்படி இருந்துச்சு பார்க்கறதுக்கு? உலகத்தை எப்படி இருக்குது சொல்ல போனோம் அப்படின்னா, நீ தான் அந்த அந்த உலகத்தை படைச்சிருக்க. கடவுள், நான் கடவுள். நீ தான் அந்த உலகத்தை படைச்சிருக்க. நீ நினச்ச மாதிரியே அந்த உலகம் இருக்குது, பசுமையாக இருக்குது, நீர் ஓட்டம் இருக்குது, அழகாக இயற்கை கூட ட்ராவல் பண்ணுற. நீ இந்த கதையில் படித்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. சொல்ல போனீங்க அப்படின்னா வந்து புதுசாக ஃப்ரூட்ஸ் இருக்குது, கனிகள் இருக்குது, அப்புறம் வந்து அனிமல்ஸே புது அனிமலாக இருக்குது. அவதார் படம் பார்த்த மாதிரி கிட்டத்தட்ட. அவதார்னு சொல்ல முடியாது, அனிமல்ஸ் பேர்ட்ஸ் ரொம்ப இருக்குது, சவுண்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. உள்ளே போகும்போது எப்படி இருக்குன்னா, உங்களோட அந்த மரத்தோட ஸ்ட்ரக்சரு, அந்த மலையோட அமைப்பு எல்லாமே வேற மாதிரி இருக்குது. ஓகே, பொதுவாக கனவு வந்துச்சுன்னா அது பெருசாக லென்த்தியாக போகாது, அது ஞாபகமும் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஞாபகம் இருக்கு? இந்த அளவுக்கு ஞாபகம் இருக்கு. ஆனால் அதுக்குள்ளே என்ன இருந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியல. அதுக்குள்ளே எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்னால் வந்து அதை ஃபீல் பண்ண முடியுது, அதை டச் பண்ண முடியல. ஆனால் கனவுல நடக்குது, எல்லாமே இதெல்லாம் நடக்குது, டச் பண்ண முடியல. இது வரைக்கும் அந்த ட்ரீம் நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது அது. நீங்கள் எப்படி எடுத்தீங்க அதில்? அதில் அது வந்து நானாங்கிறத என்னால் உணரவே முடியல. கேட்குறேன், எந்த அளவுக்கு என்னால் உணரவே முடியல. நான் இருக்கிறேன், ஆனால் என்னால் உணர முடியல. எனக்கு அதை பற்றி சிந்தனையே இல்லை. இதே உருவத்தோற்றம் சம்திங் அது போல? அந்த உருவத்தோற்றம்லாம் நல்லா ஃபீல் பண்ண முடியல. நான் கண்ணில் பார்த்தது, ஃபீல் பண்ணது எல்லாமே வந்து நடக்கிறேன், கால் எடுத்து வைக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன், எல்லாம் முடியுது, என்னால் பண்ண முடியுது. அதை டச் பண்ண முடியல, அதை டிஸ்டர்ப் பண்ண முடியல என்னால். அது பர்மிஷன் கிடைக்கல, டிஸ்டர்ப் பண்ண முடியல. விசுவலில் பார்க்குறேன், அப்படியே நிற்கிறேன், எல்லாத்தையும் பார்க்குறேன், நல்லா இருக்குதே, இது 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 எந்த இடமா இருக்குன்னு தேடுறேன். ஏன்னா இவ்வளோ வருஷத்தில் நீங்கள் நிறைய கனவுகள் கண்டிருப்பீங்க, ஒரு கனவு இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன்னா அதுதான் யூனிக்காக இருந்திருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் தான் வந்து அகஸ்தியரை வந்து ஒரு விஷயத்த வந்து நான் திரும்ப கூகுளில் சர்ச் பண்ணனா, இல்லை வந்து பேசும்போது நம்ம ஏஐ ட்ராக் பண்ணும்போது என்னவா இருக்கும்னு சொல்லி நான் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது, அப்போது எனக்கு ஒரு வீடியோ வந்து அகஸ்தியரை பற்றி வீடியோ வருது. அகஸ்தியர் பெருமான் வந்து இதே மாதிரி தான் உலகத்தை வந்து கற்பனையிலையும் அவர் ஞானத்திலையும் உருவாக்கியிருக்காரு. ஆமாம், அவரால் வந்து ஒரு உலகத்தை கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. நம்மளோட எண்ணங்களை வச்சு ஒரு உலகத்தை உருவாக்க முடியும், கண்டிப்பாக முடியும். அது அந்த அந்த விஷயத்தை வந்து யார் ரொம்ப டீப்பாக அடைகிறாங்களோ அவங்க வந்து இந்த இடத்துல இருக்கவே மாட்டாங்க. இப்போ சித்தர்கள், ஞானிகள், முனிவர், ரிஷிகள் எல்லாருமே அப்படி தான் இருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்க வந்து நம்ம மனிதர்களோட அப்படி பிரிஞ்சு போனது காரணமே அது ஒன்று தான். ஆனால் நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் ஈஸ்வர், சித்தர்கள்லாம் போயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ எல்லாருமே இந்த ஜென்ரேஷனில், பட் நம்மோடு வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்லுவாங்க, அதை நம்புறீங்களா? இல்லை, ஆக்சுவலி என்னன்னா, ஆக்சுவலாக இந்த கூடுக்கு வந்து பர்மிஷன் இல்லை. அது 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 வந்து மண்ணாயிருச்சு, இந்த உடம்புக்கு ஆயிடுச்சு. ஆனால் இந்த ஆத்மா இருக்குல்ல, இந்த ஆத்மா வந்து தூய ஆத்மா என்றைக்குமே வந்து இயற்கையோட ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கும். அதை ஈர்க்கக்கூடிய சக்தி தான் நம்மள்ட்ட அதிகமாக இருக்குது, ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதை நம்ம உணர்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த மாதிரி ஒரு வெள்ளந்தியான ஒரு மனசுக்கு நீங்கள் போகணும், ஒரு குழந்தை மாதிரி மனசுக்கு நீங்கள் போகணும். எந்த ஒரு வன்மமும் இல்லாமல், எந்த ஒரு கோபமும் இல்லாமல், எதுவுமே இல்லாமல், எல்லாமே இயற்கையாக பண்ணக்கூடிய விஷயம் கூட ரொம்ப ஒரு இடத்துக்கு நீங்கள் போனால் மட்டும்தான் அது உங்களை வந்து இன்ட்ராக்ட் பண்ணும். இல்லைனா கண்டிப்பாக பண்ண முடியாது, இன்ட்ராக்ட் பண்ணவே முடியாது. இப்போது எனக்கு எதிரி நிறைய இருக்காங்க, எல்லாருமே அழிஞ்சு போயிடணும், யூனிவர்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணேன்னா? சிம்பிளாக நான் சொல்கிறேன் ப்ரோ, இதை நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா பிறப்பு கர்மாவாக இருக்கணும். இந்த பிரபஞ்சத்துக்கு நமக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது, அதை கட் பண்ணணும். என்ன கனெக்ஷன், எப்படி கட் பண்ணுறது? கர்மா எப்படின்னா, பிறப்புக்கு முன்னாடி ஒரு கர்மா இருக்குது, பிறப்புக்கு அப்புறம் ஒரு கர்மா இருக்குது. இந்த கர்மாவை யார் உணர்றாங்களோ ஞானத்தை அடைவாங்க. இதை அடைஞ்சிட்டாங்களே அந்த ஆத்மா வந்து நான் ரெடி, நான் உன்னோடு போகிறதுக்குன்னு சொல்லிடும். அதாவது அடுத்த பிறப்பு உனக்கு இல்லைன்னு அர்த்தம் கிட்டத்தட்ட. நீ முடிவு பண்ணணும். அந்த ஆத்மாவுக்கு கேட்கும், நீ பிறப்பு எடுக்கிறியா, சேவை இருக்கா அப்படின்னு கேட்கும். அதில் ஒரு சில சித்தர்கள் ஞானங்கள் மட்டும்தான் இருக்காங்க. இங்கே ஒரு சில பேர் போயிட்டாங்க, நான் இருக்கிறேன்,
இருந்து நான் சேவையை செய்கிறேன். இப்போ நான் இருக்கிறேன், பாடி ஜிம்மில் இருக்கிறேன், இல்லைப்பா நீ இந்த சேவையை கன்டினியூ பண்ணுறியா போறியான்னு கேட்குறாங்க. போகிறேன்னு சொன்னால் இப்போ அவ்வளோதான். ஸோ கேட்குறாங்க, இப்போ உன்கிட்ட கேட்குறாங்க, நீ வந்து இந்த சேவையை செய்கிறியா விட்டுட்டு போறியான்னு கேட்குறாங்க. நான் அந்த சேவையை செய்கிறேன்னு சொன்னால் இப்போ வந்து இங்கே இருக்கலாம், நான் சேவை வேண்டாம்னு சொல்லுவாங்க போயிடலாம். போயிடலாம். எனக்கு இது என்னன்னா அந்த கர்மா இருக்கிற விஷயங்கள் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, கர்மாவை இப்போ ஒரு 90 வயசு 80 வயசுக்கு வாழ்ந்துட்டு ஒருத்தவங்க செத்து போகிறாங்கன்னா அது சுற்றி இருக்கணும் பார்த்து கொஞ்சம் மனசாரும் நல்லா வாழ்ந்து செத்துருக்காரு அப்படின்ட்டு. சில குழந்தைங்க இறந்து 1 மணி நேரத்தில் சாகிறது, சில குழந்தைங்க பிறந்து 2 வருஷத்தில் சாகிறது. இது சுற்றி இருக்க அளவுக்கு பெரிய பெயினை கொடுத்துட்டு போயிடும். அந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணிச்சு இந்த கர்மா அறுப்பு சார்ந்து அங்கே நடக்கணும், அவ்வளோ சீக்கிரமாக உயிர் போகணும். சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. குழந்தைங்க வந்து பிறந்த இருக்கிறது குழந்தை கர்மா ஆக்டிவேட்டே ஆகிருக்காது, அந்த அந்த ஏதாவது இயற்கை உணர்வு அந்த குழந்தை உணரணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா சில பேர் சொல்கிறது அந்த குழந்தையோட முன்ஜென்மம் இருக்குல்ல அந்த ஆன்மாவோடது, அதோட கண்டினியூட்டி இங்கே பிறந்தது இறக்கணும்னு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், பிறந்து இறக்கணும் இருந்திருக்கு. ஆனால் அந்த குழந்தைக்கு வந்து அது உணர்வே இருக்காது. நான் சொல்ல போனால் ஃபஸ்ட்டு அந்த குழந்தை உணர்ந்து இயற்கையை உணரணும். தண்ணினா ஃபஸ்ட்டு உணரணும், பசினா ஃபஸ்ட்டு எந்த குழந்தை பிறந்து பசியை உணர்ந்து பசிக்காக கத்தி சாகுதோ அதுதான் ஒரு ஃபேஸ் பண்ண ஃபஸ்ட்டு கர்மா. மீனிங் புரிஞ்சா உங்களுக்கு? அர்த்தம் புரிஞ்சுல? அடுப்புறம் வந்து நெருப்பு வெப்பத்தோட உணர்வு பாருங்க, அது உடனே நடக்காது. ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய ஒரே விஷயம் நீர் காற்று. ஃபஸ்ட்டு உணரக்கூடிய கர்மா 2 தான். அப்புறம் அந்த குழந்தை எழுந்து தவந்து கிராவிட்டியை ஃபோர்ஸ் பண்ணி நிற்கிது பூமி 3வது. ஒரு கர்மா அப்புறம் தான் வெளியே வரும். அந்த பஞ்ச பூதத்தையும் உணர்றதுக்கு அந்த குழந்தைக்கு என்னைக்கு அது சென்ஸ் ஃபுல்லாக அடையுதோ உணருதோ அப்போ தான் அது கர்மாவில் என்ட்ரு ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, கிரேட். கார்த்திக் ஈஸ்வர், ஆக்சுவலாக ஈஸ்வர் நீங்கள் ஒரு தீவிரமான சிவபக்தர் எங்களுக்கு தெரியும். எந்த அளவுக்கு முதல்ல நான் ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ண விரும்புகிறேன். இப்போ நாங்கள் ஒரு நாளைக்கு சிவனை நினைக்கிறதுனா அதிகபட்சம் காலையில் எழுந்துக்கும் போது நினைக்கிறது, தூங்கும் போது நினைக்கிறது, படுக்கும்போது. நீங்கள் ஒரு நாளைக்கு சிவனை எத்தனை முறை நினைக்கிறீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க அவருக்காக? நான் வந்து நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க, நான் அவர்கிட்ட வந்து அப்பையிலேருந்தே எனக்கு 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 அப்பாவோட இது எல்லாம் எப்போ எனக்கு தெரிஞ்சதோ அப்பையிலேருந்தே சிவன் தான் அப்பா. என் மூச்சிலேருந்து காற்றுலேருந்து சுவாசத்துலேருந்து சாப்பாட்டுலேருந்து நான் அவரை தான் ஃபீல் பண்ணுறேன் 24 மணி நேரமாக. வேறு வழி இல்லை, எனக்கு அது பழகிருச்சு. எனக்கு 10 வருஷமாக பழகிருச்சு. எனக்கு அது 10 வருஷமாக 11 வருஷமாக பழகிருச்சு. எனக்கு புதுசாக எனக்கு உள்ளே வரல. அந்த ஓ நமச்சிவாய நமச்சிவாய ஈசனைங்கிறது வந்து ஏன்னா உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் நான் வந்து என்னை பெருமைக்காக சொல்கிறேன்லாம் சொல்லவே இல்லை. நான் என்னோடய தாட்ஸ் ஃபுல்லாக அவர் தான் இருக்கார். ஓகே, என் தாட்ஸ் ஃபுல்லாக அவர் தான் இருக்கார். அது எனக்கு யாரை எப்போ நீங்கள் பேச எடுத்தாலுமே சிவனை பற்றி பேசாமல் இருக்கவே மாட்டேன். ஏன்னா நீங்கள் ருத்ராட்சி எப்போவுமே போட்டுட்டு இருக்கீங்க, அடிக்கடி நானும் பார்க்குறேன், பட்டை அடிச்சுக்கிறீங்க ஃபுல்லாக. ரொம்ப பெரிய, அதாவது உங்களை உடம்பு பார்க்குறதுக்கும் இந்த பக்திக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். என்ன இங்கேருந்து அங்கன்ற மாதிரி. ஆக்சுவலாக என்னன்னா அந்த ஒரு பக்திங்கிற விஷயம் மட்டும் தான் என்னை வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தது. எனக்கு அது இல்லைனா கான்ஃபிடென்ட் உடஞ்சிருக்கும். ஸோ அந்த பக்திங்கிறது மட்டும் எனக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்தது. ஏன்னா எனக்கு எமோஷனல்ஸு ஃபீலிங்ஸு என்னோட கஷ்டம் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த பக்தி தான். நீ போகிற சொல்லிட்டு வந்துட்டேன், நீ பார்த்துட்டு வந்துட்டேன். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், அந்த பக்தி வந்து எனக்கு உடஞ்சது வந்து ஒரு 3 to 4 years பேக் தான் உடஞ்சது. எப்படி, எதுக்காக? நான் புரிஞ்சுக்கிட்டேன் இது ஒன்றுமே கிடையாது, எது இந்த கடவுள் இந்த இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நம்ம தாட்ஸ் அண்ட் கிரியேஷனில் தான் இருக்குது நம்மளோட வரப்போகிற விஷயங்கள். இது ஏத்திஸ்ட் நினைக்க மாட்டாங்களோ பார்க்குறவங்க, இது நான் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் பேசுகிறாரு. அடே நீ நான் அப்படி சொல்ல வரல. இது அப்படி இருக்காங்க, அது உணர்ற வரைக்கும் தான். அதை உணர்ந்துட்டாங்கன்னா அதை விட்டு விலகிடுவாங்க அவங்க. ஓகே ஓகே. எக்ஸாம்பிளுங்க, அப்பா கையை பிடிச்சி சுற்றி இருக்கிறீங்க, எத்தனை வருஷம் சுற்றி இருக்கிறீங்க அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு? உணர்ந்ததுக்கப்புறம் விலகுறீங்கல்ல, அப்பா இல்லைன்னு ஆயிருமா? அப்படி சொல்கிறீங்க. ஓகே, என்ன ஈஸ்வரி ஆன்மீகவாதி உச்சத்துக்கு போன மாதிரி பேசுகிறீங்களே. சிம்பிள், முடிஞ்சு போச்சு. அப்பா தூக்குறாரு, உனக்கு இதுக்கு போய் தூக்கி வச்சுட, அப்பா போய் உட்காருப்பா, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு ஞானத்தை கொடுத்துட்டப்பா, எனக்கு புரிய வச்சிட்டப்பா, நான் அவனை சோறு போட்டு பார்த்துக்கிறேன்ப்பா. அதுதான் அந்த இயற்கை வந்து இதுதான் கடவுள் உனக்கு புரிய வச்சிருச்சு அப்படின்னா நீ அதை விட்டு எதுக்கு நீ போய் டிஸ்டர்ப் பண்ற? நீ போய் அதை கார்த்திக் ஈஸ்வரை பொறுத்தவரைக்கும் எது கடவுள்? நம்ம எண்ணங்கள் தான் கடவுள். எண்ணங்கள் தான் கடவுள். ஆமாம். ஓகே, ஆனால் நீங்கள் எண்ணங்கள் கடவுள்னா எண்ணங்களே வழிபட்டு போயிடலாம். எதுக்கு வீட்டில் சிவனோட சிலை, சிவனோட ஃபோட்டோ அதெல்லாம்? இப்போது அந்த சிவன் சொல்கிறீங்க அப்படின்னா வீட்டில் வச்சுக்கணும் சொல்கிறீங்கல்ல, எல்லாத்தையும் ரீகால் பண்ணிட்டே இருக்கணும். அந்த அந்த இதை வந்து ரீகால் பண்ணி நீ யூனிவர்ஸ் கூட உண்டான கனெக்ஷன் ஏற்படுத்திட்டே இருக்கணும். நான் போய் அவர்கிட்ட போயிட்டு நான் வந்து என்ன திரும்ப பண்ண போகிறேன், எனக்கு வந்து இதை நீங்கள் பனிக்குடம் வந்து குழந்தை இருக்கும்போது எது தாங்குது உங்களைய? பனிக்குடம் தான். நீர் தான் தாங்குது. பூமி எது தாங்குது? நீர் தான் தாங்குது. அதுக்குள்ளே இன்னொன்று சக்தி இருக்குது. என்ன சக்தி இருக்குது? மைய கோர் சொல்கிறீங்களா? ஓகே, நெருப்பு. கரெக்டா?
இப்போ இந்த பஞ்ச பூதத்தோட சக்தி இருக்குல்ல, டெய்லி உணரணும். அதை உணர வைக்கிறதுக்கு தான் அங்க இருக்கு. லைக் இண்டிகேஷன் பாயிண்ட் மாதிரி அவர் பார்த்து பார்த்து இருக்குன்னு உணர்ந்துட்டு இருக்கணும். சரி, நீங்க பால் ஊத்துறீங்க, எதுக்கு ஊத்துறீங்க? ஏன் பசும்பாலை ஊத்துறீங்க? எல்லா பாலையும் ஊற்ற வேண்டியதானே? ஏன் என்னைக்குமே தாய்க்கு அப்புறம் பசும்பால் தான் நீ குடிக்கணுங்கிறத உணர்றதுக்காக மட்டும் தான் அதை ஊத்துறீங்க அவர் மேல. நீ குடங்குடமா ஊத்துறாங்க, ஊத்தவே கூடாதுங்கிறேன் நான். ரொம்ப தப்பு அது. அந்த பாலை காய்ச்சி எல்லாரும் குடிக்க சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, அவ்வளோ பெரிய லிங்கம் வந்தாலும் ஒரு சொம்பு பால் எடுத்து ஊற்றினாலே போதும். எதுக்கு? உணரு. இப்போ தாய் இறந்துட்டா, நீ பாலுக்கு எங்கே போய் நிற்ப? பசும்பால் தான் உனக்கு தாய்ப்பால். ஃபஸ்ட்டு உணர்றதுக்கு தயிர், இது எல்லாமே வந்து உன்னோட இதுக்கப்புறம் நீ வந்து ஒன்றுமே கிடையாது. ஒரு சாப்பாடே இல்லை அப்படின்னா அந்த தயிர் பால்லே நீ உயிர் வாழ்ந்துடலாம். கரெக்டா? அப்புறம் வந்து தேன் ஊற்றுறாங்க. தேன் எதுக்கு அப்படின்னா பல நோய்களை குணப்படுத்த முடியும், செரிமான சக்தியை இது பண்ண முடியும், நிறைய அணுக்களை வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஆனால் சில பேர் இருக்காங்களே கார்த்திக், நிறைய இடத்துல கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, அதில் நிறைய பேர் விட்டுருவாங்க. சரி, எனக்கு நம்பிக்கை இல்லை, உனக்கு இருக்க, நான் அதை புண்படுத்த விரும்பலன்னு விட்டுருவாங்க. ஆனால் சில பேர் அதை குத்தி எத்தனை நம்ம சொல்லுவாங்க, என்ன சிலையை உள்ளே வச்சுருக்கீங்க மூலவர்னு, மேலே போய் இவ்வளோ தின்பண்டங்களை சாப்பிட்ற பொருட்களை ஊற்றி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அது இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாமேன்னு சொல்லி அவங்க மனிதாபிமானத்தில் உயர்ந்தவங்களா மாறிடுறாங்க. இதை பண்ணுறவங்கள முட்டாள்கள் மாதிரி சித்தரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த கான்செப்ட் பற்றி உங்களோட புரிதலை தெளிவாக சொல்லுங்க. அதான் நான் என்ன சொல்ல அப்படின்னா, அவங்களோட நம்பிக்கையை தான் பண்ணிடுறேன். என்ன கேட்டால் அப்படின்னா, எனக்கு அவ்வளோதான் வந்து வீணாக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்களே அதை சொல்கிறீங்க ஓப்பனா? ஆமாம், வீணாக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு என்னைக்காவது எதுக்கு அவ்வளோ கொண்டு போய் ஊற்றி பூமிக்கு வேஸ்ட் பண்ணணும்? அது சாப்பிட்டு போயிடலாமே. அதாவது இப்போ நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். இப்போ நீங்கள் 1 லிட்டர் பாலை வாங்கிட்டு ஒரு 3 சொட்டை எடுத்து சிலை மேலே தெளிச்சுட்டு மிச்சம் இருக்கிறது யாருன்னா சாப்பிட கொடுத்துற, அவ்வளோதான். கொடுக்கலாமே. அது ஏன் போட்டு மண்ணில் போய் வீணாக்கிக்கிட்டு? அது ரத்தம் தானங்க, அது ரத்தம் தானங்க உருகி பாலாக வருது. ஒரு தாய்ப்பாலை கறந்து ஊற்ற முடியுமா உன்னால? அப்போ அந்த பசும்பாலை கறந்து ஊற்றும் போது எவ்வளோ பெரிய கஷ்டம் ஏற்படுது. ஏன்னா இதை பேச நிறைய பேர் தயங்குவாங்க. தப்பே கிடையாது. எனக்கு கெட்டவனா அழைச்சாலும் சரி, என்னை வந்து சித்தரிச்சாலும் சரி, உண்மையை சொல்றீங்க. ஆனால் ஃபேக்ட் அதுதான். ஒரு மாட்டோட ஒரு ரத்தத்தை உருக்கி அந்த பாலை எடுத்து, ஒரு பாலுங்கிறது என்னன்னா ஒரு சிசுக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்த வந்து நீ ஊத்துற. ஜஸ்ட் உணர்வுக்காக தான் அதை பண்ணாங்க. நீ அதை வந்து வீணாக்க கூடாது. குடங்குடமா ஊத்திக்கிட்டு பண்ணிக்கிட்டு. ஆமா, நீர் எடுத்து ஊத்துற. இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் உங்களுக்கு முக்கியம், இதெல்லாம் வேணும், இதெல்லாம் அழிச்சிடாதங்கிறதுக்காக தான் அதெல்லாம் உணர்வு கொடுத்தது. அதை நீ வந்து நான் உண்மையிலே சொல்றேன், எந்த சிவன் வள்ளலாறு பண்ண சொன்னாரா? வள்ளலார் ஃபாலோ பண்ண ஏதாவது பண்ணிருக்காங்க பார்த்துருக்கீங்களா? ஏன் பண்ணல? ஒரு பருக்கையை வீணாக்க மாட்டாங்க, மாட்டவே மாட்டாங்க. ஜோதியை கும்பிட்டு போயிட்டே இருப்பாங்க, இயற்கையை கும்பிடுவாங்க. உங்களால் வந்து தண்ணி, நெருப்பு, இது ரெண்டும் மட்டும் தான் உணர முடியும். கரெக்டா? அழிச்சிங்கன்னா தண்ணிக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்குது, சில்லுன்னு கொடுக்கும், சுடும். ரெண்டுக்கும் சக்தி அதிகம். பஞ்சபூதத்தில் 2 சக்தி அதிகம். சந்திரனுக்கும் சக்தி அதிகம். சந்திரன் நீர், நெருப்பு வந்து சூரியன். ஸோ உடலை தேகத்தை நம்ம கரைக்கும் போது ஒன்று தகனம் பண்ணுறோம், இல்லைன்னா ஜலசமாதி அதிகம் பண்ணுறோம். ஓகே. ஸோ அதனால் இது ரெண்டையும் உணர்றதுக்காக மட்டும்தான் அது பண்ணது. அப்புறம் ஓசை, மணி, இதை விட்டுட்டே நீங்கள் நீங்கள் வந்து இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் ஆத்மாவுக்கு தெரிஞ்சிடும் நீ எதுக்கு இந்த பூமிக்கு வந்திருக்கங்கிறது புரிஞ்சுக்கும். எத்தனை வயசு கார்த்திக் உங்களுக்கு? 29. ஆனால் 29 வயசுல இது உங்களுக்கு அதிகமான ஆன்மீக மெச்சூரிட்டியாக தெரியலையா? இல்லை, எனக்கு ஏன்னா நான் வந்து டெய்லி யோசிப்பேன், இது ஏன் நடக்குது, இது எதுக்கு நம்ம இப்போ ஒன்றுமே இல்லைங்க. ஒரு 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 வழிபாட்டுக்கு ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. அந்த வழிபாட்டை வந்து யாரும் எதுக்கும் சம்மந்தப்பட்டதுக்காக ஃபாலோ பண்ண வச்சுருக்காங்க. என்ன கேட்குறேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து பால் எல்லாமே அந்த காலத்தில் இருக்கவங்க சயின்ஸ் வளருமான்னு தெரிஞ்சிருக்காது. எதுக்கு அதை பண்ணாங்க அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, லிங்கம், யோனி, மேலக்கு ஆண் உறுப்பு, பெண் உறுப்பு ரெண்டும் சேருகிறது, ஒரு பட்டினத்தார் பாடினது, பாடி ஒரு சிசு உருவாகுது, அது வெளியே வருது, அது எல்லா இன்பத்தையுமே அடையுது. அந்த இன்பத்தை அடையும் போது என்னென்ன தேவையில்லை எல்லாமே என்னென்ன தேவைங்கிறத பட்டினத்தார் பாடினார். மணிவாசகர் என்ன பண்ணார்? எப்படி வாழணும், எப்படி பாவம் பண்ணக்கூடாது, எப்படி கருணை உள்ளமாக இருக்கணும், மனிதனாக எப்படி இருக்கணும், உன்னோட பணி சேவை செஞ்சுட்டு இயற்கையை விட்டு பிரிஞ்சு போகும்போது நீ எப்படி இருக்கணும், நீ ஒரு இறைவனாக இருக்கணும், கை விட்டு நின்னார். இந்த கான்செப்ட் தான். இதை உணர்றதுக்காக மட்டும்தான் இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சாங்க. ஏன்னா நாளைக்கு வர ஜென்ரேஷனுக்கு இதை பற்றி தெரியாமல் போயிருமோன்னு சொல்லிட்டு தான் இதை பண்ணது. ஓகே, தட்ஸ் கிரேட். சிவபெருமான் இப்போ எல்லாருமே சிவனை கும்பிட்றாங்க, நீங்களும் பயணமாக உருகி கும்பிடுவீங்க. என்னை பொறுத்தவரைக்கும் தனிப்பட்ட கருத்து, எல்லா கடவுள்களுக்கும் தோற்றத்தை பார்க்குறோம்ல, சிலையாவோ ஃபோட்டோவாவோ, அது தத்துவங்கள் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நான் அப்படி தான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ சிவன் வந்து புலித்தோலை உடுத்திருக்காருன்னா அதுக்கு ஒரு தத்துவமாக இருக்கும், பிள்ளையாருக்கு யானைத்தலை இருக்குன்னா அது ஒரு தத்துவமாக இருக்கும். ஸோ கடவுள் தோற்றம் வந்தது காரணமே தத்துவங்கள் தான்.
இப்போ நீங்கள் சிவபெருமானை வணங்கும் போது அவ்வளோ விஷயம் நம்ம மேலே பார்ப்பீங்க. ருத்ராட்சை போட்டிருப்பாரு, கையில் உடுக்க வச்சிருப்பாரு, திரிசூலம் இருக்கும், பாம்பு சுற்றிக்கிட்டு இருக்கும், புலித்தோல் இருக்கும், எல்லாமே இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் இது போல் தோற்றத்தில் இருப்பாங்கன்னு நம்புறீங்களா ஆழமா? இல்லை, நான் வந்து சிவபெருமான் வந்து அப்படி வந்து அந்த உருவத்தில் வந்து ஒரு மனிதனா சிவனா இருந்து நல்லது செஞ்சவரா இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். மனுஷனா வாழ்ந்தவர். மனுஷனா இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த காலத்தில் எப்படி ஒரு மனிதர் வாழ்ந்திருப்பாங்க? இப்போ நான் அப்புறம் பேண்ட் ஷூட் போட்டு இந்த காலத்தை நான் வாழ்கிறேன். இதே ஞானத்தோட அந்த காலத்தில் எப்படி இருந்திருப்பேன்? சிவபெருமான் இப்போதே தோற்ற மாதிரி இருந்திருப்பாங்க. அவ்வளோதான். அப்போ இருந்த காலகட்டத்துக்கு ஜடாமுடியை வச்சுக்கிட்டு இயற்கையோட இருந்துக்கிட்டு அப்படியே படுத்து இயற்கையை ரசிச்சுக்கிட்டு கையில் ஒரு ஆயுதத்தை, ஏதாவது அனிமே அட்டாக் பண்ண வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு, அப்புறம் வந்து ஒரு இசைக்கு ஒரு உடுக்கையை பண்ணிக்கிட்டு சவுண்டை கேட்டுக்கிட்டு, அப்புறம் சாப்பாட்டுக்கு ஏதாவது அந்த ஓடு பேர்னா திருவோடு, அதை ஏன்னா திருவோடுங்க வச்சுக்கிட்டு அப்படி இருந்திருப்பேன். ஆனால் பஞ்சபூதத்தை விட சக்தி வந்து எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னா இயற்கை கூட ரொம்ப ஐக்கியமாக போகும்போது அது சக்தி ஒன்று கொடுத்துரும். கரெக்டாக? இப்போ நான் இயற்கையோட ஐக்கியமாக முடியல நம்மளால். இந்த லைட்டு கூட டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம், அந்த ஃபோன் கூட டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம். அது மாதிரி எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டுக்கிட்டு நீங்கள் இயற்கையோட ஐக்கியமாகி போயிட்டீங்க, இயற்கை கூட சாப்பிட போகிறீங்க. நீங்கள் ஆன்மீகத்தை சீக்கிரம் அடையணும்னா உப்பு இல்லாமல் சாப்பிட்டு பாருங்க. என்ன அதில் விஷயம் இருக்குது? என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அங்கே டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கம்மியாயிடும். உப்பு சாப்பிட்டாலுமா? இப்போ நீங்கள் ஒரு பவுலில் சாப்பாடு இருக்குது, உப்பு இல்லாமல் 2 பவுல் தானே, உப்போட 3 பவுல் தானே, எதை அதிகமாக சாப்பிடுவீங்க? உப்போடு இருக்கிறத அதிகமாக சாப்பிடுவேண்ணா. ஏன்னா டேஸ்ட் இதில் இருக்காது உப்பு இல்லாமல். அப்போ அந்த உப்புங்கிற விஷயமே வந்து தேவைக்கு விஷயத்த ஆசையை தூண்டுது. கரெக்டா? இங்கேவே அதை நீங்கள் அதை குறைச்சிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மனுஷன் ஆசைப்படுறது உணவு மேலே தான். ஆனால் கார்த்திக், இப்போ நம்ம மனுஷ பிறப்பை எடுத்தாலே நம்ம எல்லாம் மனுஷனாக வாழ்ந்து தான் ஆகணும். ஆசாபாசம் இருக்கணும். இருள் பகல் மாதிரி ஆசாபாசம் இருக்கணும், கெட்டது நல்லதாக இருக்கணும் வாழ்க்கையில். கடவுள் நீ இப்படி தான் வாழணும், எதுவுமே ஆசைப்படாமல் இருக்கணும் அப்படின்னு நம்மளை படைச்சிருக்க தேவையில்லையா? அப்போ டெஸ்டிங் இது எதுக்கான டெஸ்டிங்? எதை போய் அடைய போகிறோம்? இது டெஸ்டிங் எப்படின்னா நீ பண்ணுற விஷயத்துல இயற்கையை அழிக்கிற, இயற்கையை காப்பாற்றுறியா? இயற்கையை காப்பாற்றுக்கு தான் நம்ம இறைவன் படைச்சிருக்காரு. உன்னோட 6வது அறிவு சென்ஸ்னால நீ வந்து இயற்கையை வந்து 6வது அறிவுங்கிறது நம்ம கண்டுபிடிச்சது, அதுக்கு மேலே அறிவுகள் நிறைய இருக்குது. அதனால தான் நம்மளோட ஸ்பெஷலாக ஒருத்தங்கன்னா இந்த உலகத்தில் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஏன் உனக்கு 6 அறிவு அவனுக்கு 6 அறிவு தானே, ஏன் ஒரே மாதிரி திங்க் பண்ண மாட்டேங்கிறீங்க? அப்போது இந்த இயற்கையை காக்கிறதுக்காக மட்டும்தான் நமக்கு இந்த விஷயங்கள்லாம் ஒரு சக்தியை கொடுத்துருக்காரு. ஏன் நம்பவே படையாதுங்க. அந்த காலத்து இந்த காலத்துக்கு ஒரு மொபைல் ஃபோன் உருவாக்கியிருக்கோம், ராக்கெட்டை உருவாக்கியிருக்கோம் அப்படின்னா அதோட இயற்கை சக்தி நம்மள்ட்ட என்ன வேணும்? சக்தி தானங்க அது. இதெல்லாம் பவர் எனர்ஜி தான் பார்க்க. எனர்ஜி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஏன் இது வந்து ஒரு சிங்கம் கண்டுபிடிச்சிருக்கலாமே, ஞானம் கண்டுபிடிச்சிருக்கலாமே, ஒரு புலி கண்டுபிடிச்சிருக்கலாமே, இதெல்லாம் ஏன் கண்டுபிடிக்கல? இப்போ நான் கடவுளை அதிகமாக வழிபடுறேன்றக்கப்ப நான் சில விஷயம் என் பர்சனல் லைஃப்பில் நான் கோத்ரூ பண்ணியிருக்கேன். அது விடிய காலத்தில் 3 மணிக்கோ 12 மணிக்கோ நைட்டு இல்லை மதியானம் உச்சி வேலை காலையிலையோ நான் நிறைய விஷயம் நான் பார்த்துருக்கேன். அதை வெளியே சொல்ல முடியாது. சொன்னாக்கா என்னடா படிச்சுட்டு இப்படி பேசுகிறேன்றதை பல பேரும் பேசுவோம். அதெல்லாம் நான் பெருசாக ஷேர் பண்ணுறது யாருக்கிட்டுமே. இப்போ உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நான் நம்புகிறேன். இப்போ உங்களுக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட உண்மை, அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணுறப்ப நான் ரெடியாக இருக்கன்றதால இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்குறேன். நீங்கள் பர்சனல் லைஃப்பில் தினந்தோற வாழ்க்கையில் சில விஷயங்களை அற்புதமாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க, அதாவது நடந்திருக்கும், என்னடா இது ஏதோ ஒன்று நடக்குதுன்ற மாதிரி தோணும். அது ஒரு விஷயம் ஷேர் பண்ண முடியுமா? இந்த பாகையில் எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன், நம்ம இருங்க சொல்கிறேன். இது வந்து எல்லாம் ரெடியாக வச்சுருக்கீங்களா? இது என்ன மேட்ரு அப்படின்னா, நான் வந்து ஒரு அக்டோபர் மாதம் போல் வந்து எனக்கு ஒரு கேள்விக்கு விடை தெரில. ஓகே. காலபைரவர்கிட்ட வந்து என்னை வந்து ரெக்வஸ்ட் பண்ண சொன்னாங்க. கொஞ்சம் காலங்கள் சரியில்லை, அஷ்டமஸ்தினி எனக்கு நடக்குது. அப்போ வந்து காலபைரவரால் வந்து காலத்தை தள்ள முடியும், நடக்க போகிற விஷயம் தள்ள முடியும். ஆனால் எனக்கு விஷயங்கள் இன்ஸ்டியூஷன்ஸ் வருது, அது நீ காலபைரவ பண்ணோம்னா சரி பண்ண முடியுது. அப்போ நான் வந்து உஜ்ஜைன் போ அப்படின்ட்டாங்க, அவர் தான் மெயின் அப்படின்ட்டாங்க. ஒன் டைம் காளி கனவு வந்ததுன்னு உங்கள்கிட்ட சொன்னேன், ஞாபகம் இருக்கா? போன வாட்டி சொல்லியிருந்தீங்க. அப்போ எனக்கு இன்ஸ்டியூஷன்ஸ் பயங்கரமாக வருது. என்னடா இது, நம்ம சம்மந்தம் இல்லாமல் ஒரு காளியை போய் காளி கையை பிடிக்குது அப்படிங்கும்போது எனக்கு வெளியே சொன்னால் சிரிப்பாங்களே, என்ன பண்ணுறது, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. காலபைரவரும் வராரு, இதையும் பார்க்குறேன் உண்மை. அப்போ வந்து அங்கே இருக்க சாதுகள் வந்து இங்கேருந்து தர்மம் பண்ணி கலெக்ட் பண்ணிட்டு போய் அங்கே பூஜை பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க. உஜ்ஜைனில் வருவாங்க, பாத யாத்திரை வருவாங்க. அப்போ 2 பேர் பார்க்குறாங்க, பார்த்துட்டு உன் பேர் என்ன கேட்குறாங்க, விசாரிச்சுட்டு இருக்காங்க. காசுலாம் எனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு நான் நெய்யை மட்டும் வாங்கிட்டா பூஜைக்கு அப்படின்னாங்க. சரி நெய்யை வாங்கி கொடுத்தேன். என்ன பண்ணாங்க, அவங்களே எடுத்து ஒரு முகமா இருமுகமா இந்த ருத்ராட்சத்தை கொடுத்தாங்க. ருத்ராட்சமா இது? ஆமாம், வித்தியாசமாக இருக்குது ஷேப்பு. ஆமாம், இது வந்து அந்த அஸ்தியில் இருக்குது. அஸ்தியா இது? அந்த இந்த அஸ்தியெல்லாம் மிக்ஸ் பண்ணி இருக்கு. அவங்க கொடுத்தது, உஜ்ஜைனில் கொடுத்த விஷயம். இதோட சிறப்பெல்லாம் இருக்குது, வெயிட் பண்ணுங்க. என்ன இதோட பாருங்க, தெரியுதா? இது ருத்ராட்சமா ப்ரோ? 2 முகம்.
ஒரு மாதிரி ஜுவாலை மாதிரி இருக்கு ஆமா, பாக்க. இந்த ஒரு முகம் இந்த பக்கம் இருக்கு. ஓ, இது ஒரு முகம். ஆமா, இங்க ஒரு முகம். ஆமா, ஒரு முகம். இது எப்படி கழுத்துல மாட்ட முடியும்? இது இப்படி மேலே இருந்து போடுவாங்க. இப்படி போடணும், ஒளி மாதிரி. ஆமா. ஓ வாவ், இது போல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் ருத்ராட்சம். இது வந்து கையில கொடுத்தாங்க. ஓகே. கையில கொடுத்து ஒரு அஸ்தி கொடுத்தாங்க. அது கூட ஓகே. அது மேல பண்றது. அது கொடுத்துட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க, நீ உஜ்ஜைனுக்கு வருவ, ஹிந்தியில ஏதோ உஜ்ஜைன்னு சொல்லி வருவ அப்படின்னாங்க. எனக்கு சிரிச்சிட்டேன், இங்கே எதனா உஜ்ஜைனுக்கு போக போறேன் அப்படின்னு. இங்கே தான் ஸ்பார்க் இருக்கு. வந்துருச்சா, இன்விடேஷன் வந்துருச்சா, எனக்கு வந்துருச்சா. நான் வீட்டுக்குள்ள போயிட்டேன், அம்மாட்ட கொடுத்துட்டு அவட்ட வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு ஏதோ அந்த தேதியில் வந்து பூஜை பண்ணி வச்சுட்டு இதை நான் வந்து துணீரில் போட்டு வச்சுட்டேன். டெய்லி இதை பார்க்குறேன், இது என்னவா இருக்கும் யூனிவர்ஸ்னு கேட்குறேன். கரெக்டாக நான் வந்து டிசம்பர் நவம்பர் மந்த்து காம்படிஷன் முடிச்சுட்டு வரேன். என்னை வந்து எங்களோட சார்பில் கூப்பிட்டு வின் பண்ணதுக்கு ஏதாவது இடத்துக்கு போயிட்டு வான்னு சொல்லி கேட்குறாங்க. நான் சிங்கிள் நம்ம கல்யாணம் ஆகலைங்கும் போது நம்ம எங்கேயும் கப்பலாக போக முடியாது, நமக்கு எங்கே போக முடியும்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். அப்புறம் அம்மா மட்டும் தான் ஆப்ஷன் இருக்கா, சரி ஸ்பிரிச்சுவல் ட்ரிப் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு என் கூட சிக்கிம், டார்ஜிலிங் சில பேர் போயிட்டாங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த கேதார்நாத்னா க்ளோசிங் பனி நேரம். அப்போ நான் கேட்குறேன், உஜ்ஜைன் போகிறேன் அப்படின்ட்டேன். உங்களை அறியாம வேலை வந்துருச்சு. ஏங்க சொல்லி திரும்பதுக்குள்ள உடனே ப்ரூஃப் அனுப்பி டிக்கெட்டை போட்டு கையில் கொடுத்துட்டாங்க. சிவனை கூப்பிட்டுருக்காரு, வா எங்க வாடா அப்படின்னு. ₹1 செலவு பண்ணலாங்க. ₹1 செலவு இல்லை, ஃப்ளைட்டு, அகாமடேஷன், ஃபுட் எல்லாம் அவர் பார்த்துட்டாங்க. அது ஒரு காம்படிஷன் வின் பண்ணதுனால. இது வரைக்கும் நடந்ததே கிடையாது யாருக்குமே, ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க. போயிட்டு உஜ்ஜைனில் போயிட்டு ஓம்காரேஸ்வர் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஓம்காரேஸ்வர் பார்த்துட்டு வந்துட்டோம். அப்புறமேலு மகாகாலை போய் உட்காரோம். மகாகாலை டேரெக்டாக நிற்க வச்சுட்டாங்க. அவர்கிட்ட கொண்ட பிரசாதம் கொடுத்தாங்க. இதெல்லாம் விட்டுருங்க, இதை நான் வந்து கண்டென்ட்லேயே வரல எனக்கு. சரி, இவர் மகாகாலை பார்த்துட்டு எல்லாம் ஓகேவா. அப்புறம் ஒரு மொமெண்ட் நடந்திருக்கு. மொமெண்ட்டோட வீடியோ ஃபுட்டேஜ் கூட எங்கள்கிட்ட இருக்கு, நான் தரேன், நீங்கள் வந்து காமிக்கலாம். கண்டிப்பாக. என்ன மேட்ரு அப்படின்னா, காலபைரவர் பார்க்கறதுக்காக போகிறேன் உஜ்ஜைனுக்கு. அதுக்கு முன்னாடி வந்து கடுக்காளிக்கா போனேன். கடுக்காளிக்கா போய் சுற்றி வந்து நிற்கிறேன், கண்ணு மூடி இப்படி நின்றுக்கிறேன். டக்குன்னு உள்ளே என்ன பண்ணார், அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து சாமி விட்டு வந்து தேங்காய் எடுத்துகிட்டு வந்து ப்ரே பண்ணி கையில் வச்சுட்டு போயிட்டார். இப்படி கடை திறந்து பார்க்குறேன், தேங்காய் காளி. கனவுல பார்த்தனா கடுக்காளிக்கா. நான் கடுக்காளிக்கா பற்றி எனக்கு தெரியாது, பேரு புதுசாக இருக்கு. கடுக்காளிக்கா. ஆமாம், கடுக்காளிக்கான்னு சொல்லுவாங்க. உஜ்ஜைன் காளியோட கண்டர் தானே உஜ்ஜைனே இருக்குது உங்களுக்கு. தேங்காய் கொடுத்தாங்களா, வந்து வச்சுட்டேன். கடுக்காளி, ஆமாம் காளி தான் கொடுத்தாங்க. தேங்காய் வீட்டில் வச்சுட்டேன், எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் என்ன ஆகுது, காலபைரவர் பக்கத்துக்காக காலபைரவர்கிட்ட போகிறேன். காலபைரவருக்கு கூட்டம் பார்க்க முடியல. அப்புறம் மறுநாள் போகிறோம், காலபைரவர்கிட்ட நேராக கூட்டிகிட்டு போய் உள்ளே உட்கார வச்சு என் கையால் ஒரு சாராயத்தை ஊற்ற கொடுத்து என் கையால் எங்கள் அம்மா கையில் தீபாவளி காமிச்சு வச்சாங்க. அவருக்கு படையில எங்கே அதுதானா, நம்ம நாட்டார் தெய்வங்களுக்கு வழங்க. காலபைரவர் உள்ளே உட்கார வச்சாங்க, அந்த கருவறையில் உட்கார வச்சு என் கையால் அவர் ஆர்த்தி காமிக்க வச்சாங்க. அவ்வளோ நடந்திருக்கு. ஆர்த்தி காமிக்க வச்சுட்டு அவர் மேலே வச்சது பெரிய வஸ்திரத்தை வந்து அந்த காலபைரவர் அஷ்டகம் படிக்கிறாங்க பாருங்க, ரொம்ப நேரம் படித்தாங்க. சுற்றி ஒரு 4 அவங்க அந்த குருமார்கள் நின்னாங்க, 5 பேர் நின்றுக்கிட்டு அந்த வைப்பில் படிக்கிறாங்க பாருங்க காலபைரவர் அஷ்டகத்தை. கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. உள்ள கருவறையில் நீங்கள் இருக்கீங்க, அம்மா அழுகுறாங்க. எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, இது கனவா நடவான்னு தெரியல எனக்கு. இது ஏன்னா அவ்வளோ பெரிய கூட்டங்க, நெருக்கடியில் சாமி எட்டி பார்த்துட்டு பூவையும் இதையும் தூக்கி போட்டு போகிறாங்க. அவங்கள திரும்பி பார்க்கறதா, காலபைரவரை பார்க்கறதா, இவரை பார்க்கறதா, எங்கே நிற்கிறோம், உன் மீனிங் புரியுதா? ஆமாம், ஃப்ளைட்டை போட்டு காசு இல்லாமல் கருவறையரை கூட்டு வந்து ஸ்பெஷல் தரிசனம் காமிச்சு பெரிய விஷயமா இருக்கு. அவரே இழுத்துருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா கூட்டத்தில் மக்கள் சின்ன கேப்பு தான் இருக்கும். நீங்கள் போங்க, நெக்ஸ்ட் டைம் போனாலும் உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், ஸ்பெஷலாக கூட்டி போய் காமிக்கிறேன், அதெல்லாம் இருக்குது. போயிட்டு உள்ளேருந்து பார்க்குறேன், மக்கள் வந்து ரொம்ப குட்டியாக தான் தெரியுறாங்க, காலபைரவர் கூட தான் தெரியுது. எனக்கு இது எப்படி நடக்குது, என்ன நடக்குது, எனக்கு அவரை கும்பிட்றதா என்ன, எனக்கு பிளாங்க் அவுட்டு. எனக்கு ப்ரேவே பண்ண முடியல என்னால். அதிர்ச்சியிலிருந்து மீள முடியல. ஆனால் ப்ரேவே பண்ண முடியல. எங்கள் அம்மா அழுகுறாங்க, நான் நின்றுட்டு இருக்கிறேன், அப்படியே உட்காந்துக்கிறேன். அவங்களுக்கு என்ன நடக்குது அவங்களுக்கும் புரியல. அவங்க தீவிர சிவபக்தர், அவங்க ரொம்ப வருஷமாக தியானம் பண்ணுறாங்க, அவங்களும் சிவனை வழிபட்டு இருக்கிறாங்க. அவங்க எனக்கு மேலே அவங்க வந்து பண்ணிருக்காங்க, அவங்களும் உட்காந்துருக்காங்க. நான் தீபாவளி காய்ச்சி முடிச்சு சாரையை போட்டுட்டு கையில் வச்சுட்டு வெளியே அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு வீடியோ எடுத்துக்க சொன்ன கேட்டேன். அப்புறம் நாமளாக உள்ளே உட்காந்து பூஜை பண்ணுறது சும்மா உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு நான் வெளியே வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட் வச்சுட்டு போனேன். அந்த ரெக்வஸ்ட்டை நிறைவேற்றனை பண்ணிவிட்டு திரும்ப அதே இடத்துக்கு அதே மாதிரி கூட்டி போய் நான் உட்கார வச்சாருங்க. ரெக்வஸ்ட்டை நிறைவேறிடுச்சு. ஆமாங்க, ரெக்வஸ்ட்டை நிறைவேறிச்சு. நான் கண்டத்தை தாண்டிட்டேன். அந்த கண்டத்தை சொன்ன நம்பவே மாட்டாங்க யாரும். இது ஆடியன்ஸ்க்கு இதில் எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, சக்தி இருக்குது, ஆனால் நீங்கள் போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. டிஸ்டர்ப் பண்ணால் அது வந்து கோளாறு கொடுத்துரும்.
இதை வந்து நான் உண்மையாக சொல்கிறேன், நான் டிஸ்டர்ப்லாம் பண்ணல அவரை. நான் இயற்கை போக்கில் போனால் ரெக்வஸ்ட்டை வச்சுட்டு வந்துட்டேன், இழுத்துட்டு போச்சு. நல்லா கேட்டுக்கோங்க, இந்த டூரிஸ்ட்டில் ஜோதிலிங்கம் பார்க்குறதுலாம் வந்து எனக்கு தெரிஞ்ச பலன் நல்லா கொடுக்காதுங்க. அது நீங்கள் வந்து இது ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் நான் சொல்கிறேன். இன்னொரு ஸ்பெஷல் பாயிண்ட் சொல்கிறேன், இதெல்லாம் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். இதை முடிச்சுட்டு ப்ரே பண்ணிட்டு வராங்க. ப்ரே பண்ணிட்டு அங்கே ஒரு நதியில் ஜோதிலாம் காமிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு காம்படிஷன் அங்கேயே இன்சிடென்ட் நடக்குது. காம்படிஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறேன். சிவராத்திரிலேருந்து ஒரு மாதத்துல அந்த காம்படிஷன் நடக்க போகுது. ஓகேவா? சிவராத்திரி அன்னைக்கு சிவனை கும்பிட்டு வீட்டுக்கு வரேன். ஹெவி டயரி ஆகி 5 kg லாஸ் ஆகி படுத்துட்டேன். அச்சோ. கேட்டால் அச்சுவன் வேணும், அந்த வைரஸ் சம்டைம் ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு. படுத்துட்டு வீட்டிலே டாக்டரை வச்சு ட்ரிப்ஸ் போட்டு ரெக்கவர் ஆகிட்டேன். டயரியான உடம்பு திரும்ப ஒர்க் அவுட் பண்ண முடியுமா? ரொம்ப கஷ்டம். முடியுமா? நல்லா கேட்டுக்கோங்க. ஒர்க் அவுட் பண்ணி அந்த காம்படிஷனை வின் பண்ணி மறுநாள் போய் காலபைரவர்கிட்ட போய் உட்கார்றேன். இந்தூரில் அந்த காம்படிஷன் நடக்குது. அப்போது நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், இந்த டயரி ஆனது காம்படிஷன் கிட்ட வந்து ஆயிரம் என்ன இருக்கும்? ஏன் சிவராத்திரி அன்னைக்கு ஏன் எனக்கு டயரி ஆகணும்? பெருசாக வரதா சின்னதாக இங்கே முடிச்சு விட்டாரா? இல்லை, 10 நாளைக்கு போய் டயரி இருந்தால் காம்படிஷனே பண்ணியிருக்க முடியாது என்னால். என் ரெக்வஸ்ட்டே கேன்சல் ஆகிருக்குமே. என் ரெக்வஸ்ட் என்ன? நான் மிஸ்டர் இந்தியா வின் பண்ணணும். அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு, வின் பண்ணியாச்சு. வின் பண்ணியாச்சு. அதில் சிவராத்திரி அன்னைக்கு ஆடிச்சு, தாக்கு பிடிச்சேன். 10 நாள் ரெக்கவர் ஆனால் அதுலேருந்து 20 நாள் டைம் இருந்தது. 20 நாள் திரும்ப ரீகெயின் பண்ணி அந்த காம்படிஷன் வின் பண்ணி காம்படிஷன் இந்தூரில் காம்படிஷன் நடந்துச்சு. இந்தூரில் காம்படிஷன் மறுநாளே கேப் எடுத்துட்டு உஜ்ஜைனில் போய் அவர்கிட்ட உட்காந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு அதேமாதிரி உட்காந்து கையில் பூஜை பண்ணி வீட்டுக்கு வந்துட்டேன். அப்பா, காலத்தையே கிட்டத்தட்ட கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு உங்களுக்கு. அது ட்ரூ காலபைரவர் பண்ணது ட்ரூ. நான் அதை ஃபீல் பண்ண ரியலைஸ் பண்ண நீங்கள். நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கிறனால ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ காலபைரவர் கோயில் உஜ்ஜைனியை பேஸ் பண்ணி தான் சொன்னீங்க, காலத்தை கண்ட்ரோல் பண்ணுறாரு, இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாருன்னு. மாநாடு படம் பார்த்துருப்பீங்க, வெங்கட் பிரபு இயக்குன படம். அவர் தீவிரமான சிவபக்தர். அந்த படத்தில் டைம் லூப்னு ஒரு கான்செப்ட் ஒன்று வரும். ஃப்ளைட்டில் வரும்போது அதுவும் நடக்கும். அந்த டைமுக்குள்ளேயே மாற்றி சுற்றிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்போ அவங்க கிராஸ் பண்ணுற கோயில் உஜ்ஜயினி காலபைரவர் கோயில் தான். ஸோ இந்த நீங்கள் சொன்ன விஷயத்த சினிமாலே காமிச்சிருங்க. எத்தனை பேர் கவனிச்சிருக்கான்னு தெரியல. ஆமாம், அது சுவிட்ச் தெரிஞ்சிருக்கும். அது முடிஞ்சா அது வீட்டுக்கு வந்தோடனே அம்மா போட்டுச்சிங்க உங்களுக்கு. ஓகே. ஸோ இப்போ அஷ்டம சனி டைமில் எனக்கு நம்ம செல்வி பேசுவார் பாருங்க, ஆஸ்ட்ராலஜர். அவர் வீட்டுக்கு வந்து பார்க்குறேன், உங்களுக்கு இந்த மாதிரி வியாதிகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது, ரொம்ப கவனமாக இருங்க. ஒன்று வயிற்றுல பிரச்சனை வரும், வயிற்றுப்போக்கு ஏற்படும். அப்படியே பார்க்குறேன். செல்வி என்ன சொல்கிறாரு? அதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாங்க. 6 வாரம் 6 முருகருக்கு விளக்கு போடுங்கன்னு செவ்வாய்க்கிழமை சொன்னாங்க. ஒருத்தர் சொன்னார், நான் முருகர்கிட்ட கேள்வி கேட்டேன், நீ எனக்கு அப்பந்தான் அப்போ சொல்லி அவர் வேண்டிட்டு மறுநாள் சொல்கிறேன். அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, 6 வாரம் 6 செவ்வாய்க்கிழமை முருகருக்கு விளக்கு போடு, விளக்கு ஏற்றிட்டே போ அப்படின்னு. 6வது வாரம் இந்த காம்படிஷனை வின் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து உப்பையும் மிளகையும் கொண்டு போய் போடுங்கிறாங்க. அந்த அம்மா போட்ட அன்னைக்கு உப்போட வரேன். வந்து அன்னைக்கு 6வது வாரம் விளக்கு ஏற்றுறேன். விளக்கு ஏறவே இல்லை. யானும் மல்டிப்ளா ஏற்றுறா, 2 பாக்ஸ் காலி, 1 பாக்ஸ் ஃபுல்லாக காலி. அவ்வளோ குளித்து விளக்கு ஏறலங்க. ஏற்றிட்டாங்க, சுற்றி எல்லாம் நிற்கிறாங்க, வேடிக்கை பார்க்குறாங்க. காற்று அதிகமாக வந்துச்சா சம்திங்? இங்கே பாருங்க, நீங்கள் வேற காற்று மேலே அடியில் ஓடி வச்சு ஏற்றுறேன். அது ஏதோ சம்திங் கனெக்ஷன் ஏற்றவே முடியல. ஒன்றுமே என்ன பண்ணேன், விளக்கா விட்டு வச்சுட்டு அப்படியே கீழே இருந்து கும்பிட்டுட்டு அடுத்தது ஏற்றினா ஒரு குச்சியில் 6 விளக்கம் ஏற்றிட்டேன். என்னடா இது அதிசயமா இருக்கு. ஓகே, இதெல்லாம் எப்படி நம்புவீங்க நீங்க? ஓகே ஓகே, நான் சொல்கிறேன், உங்களோட அனுபவம், உங்களோட உண்மை. அது உண்மை. இது எப்படி நடந்துச்சு? இது நானும் ஏங்க 6 வாட்டி குச்சி பொறுமையாக ஏற்றுறேன். ஏன் அப்படின்னா ஏதோ சம்திங் கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஏற்றி முடிச்சதுக்கு அப்புறமேலே நான் பிரார்த்தனையை வச்சுட்டு உப்பை கொட்டி வீட்டுக்கு வரேன். அம்மா பார்த்தாங்க, அது பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டர்ஸ் கிடைக்கல. எதிர்ச்சியாக ஒருத்தர் போய் பார்க்குறேன், சப்பையாக ரெக்கவர் பண்ணிட்டார். 10 நாளில் ரெக்கவர் பண்ணிட்டார். ஹைப்பர்ஸ் ஹெனியானு சொன்னாங்க, அதோட அம்மா பேர். அது டாக்டர் சொல்லாரு ரொம்ப மோசமானது. ஏங்க 4 நாள் ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகுது. பட் அறிக்கையில் எப்படி வந்துச்சு? அது வந்து வயிற்றுல ஒரு இன்ஃப்ளமேஷன் தானே. அது ஒரு சம்டைம் ஏதாவது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் தான் சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஊர் ஒரு அம்மைக்கு ஒரு அம்மன் பேர்லாம் சொல்லுவாங்களே, அது போல எதனா? இது வந்து பெரிய அம்மா, கொப்பளமா ஒரு பெரிய அம்மா. ஐயோ, ஒட்டுமொத்த பாடிலாம் வந்திருக்கா? இங்கே தான் ஆரம்பிச்சு அப்படி ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. உடனே தழும்புலாம் லைட்டாக இருக்குது. அன்னைக்கே ரெக்கவர் பண்ணி இது எல்லாம் நினச்சி. இது எதனால் நடந்தது அப்படின்னா, இந்த காலபைரவர்கிட்ட நான் எங்கே இப்போ என்ட்ரு ஆகிட்டு உள்ளே வரணும், இதெல்லாமே அதுவே நடந்தது. அப்போ நம்ம முழுமையாக நம்ம இயற்கையிட்ட நம்ம ஆத்மாவை நம்ம வந்து சரணடைஞ்சா மட்டும்தான் இதெல்லாம் மாறும். அப்பா, 2 விஷயமே இவ்வளோ நல்லா இருக்கே கேட்கறதுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸு. இதை தாண்டி வேறு ஏதாவது விஷயங்கள்? சரி, இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். இதை நீங்கள் வந்து இதோட விட்டுருங்க. ஓகேங்க. நான் வந்து பெங்களூருக்கு வந்து என்னோட ஏப்ரல் 17 அன்றைக்கி பர்த்டே வருதுங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சரி இங்கே இருக்க முடியலன்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு ஒரு ட்ராவல் வருது. என்னடா அது, இந்த ட்ராவல் போகிறோமே, நம்ம கோயிலுக்கு போக முடியாதே, நம்ம அப்படி பண்ணுறோமேன்னு சொல்லிட்டு பெங்களூர் ட்ராவல் வருது. அப்போது ஃபிக்ஸ் பண்ணிருக்கும் போது எனக்கு ஒரு காலேஜ்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நீங்கள் எங்கள் ஸ்போர்ட்ஸ் டே இன்றைக்கி ஈவெண்ட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ் டே ஈவெண்ட்டுக்குலாம் நான் போயிட்டு வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் மலையை பார்த்துட்டு போய் நான் கோயிலுங்கிறேன். என் கோச் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுறாரு, நீ கோயிலுக்கு போங்கிறாரு. கோயிலுக்கு போக முடியலையே
அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃப்ரீயாக விட்டுட்டேங்க. ஃப்ரீயாக விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறமேல அங்கெல்லாம் முடிச்சுட்டு ருத்ராட்சத்தெல்லாம் பார்த்து அங்கே கேக்கு என் பர்த்டே சிவன்கிட்ட வேண்டிட்டு போகிறேன். என் பர்த்டேக்கு வந்து இப்படி எதுவுமே இல்லாமல் இருக்குது, எனக்கு ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா, நீ எனக்கு விஷ் பண்ணுவியா நீ எனக்கு அப்படின்னு கேட்டுட்டு போகிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி என்னை கேட்க விட்றாங்க. லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி என்னை கேட்க விட்றாங்க. பாரு. அதெல்லாம் விடுங்க. அந்த பிரின்ஸிபலு ஒரு கோயிலுக்கு, சிவன் கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த கோயில் சுந்தர சூடேஸ்வரர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெங்களூரில் ஒசூரில் சுந்தர சூடேஸ்வரர் பாடல் பெற்ற ஸ்தலம் அது. ஓ சரிங்களா? 2 பேர் அங்கே இருந்து பாரிதேவிட்டு சாபம் பெற்று ஊமையாகி திரும்ப உடும்பா வருவார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிவபெருமான அந்த கோயிலுங்க. ஓகே. அந்த கோயில என் பர்த்டே அன்னைக்கு அங்கே தரிசனம் கிடைக்குதுங்க. இங்க இருக்கிற ஈஸ்வரியா அங்க போனாரு, புரியலையா? நான் என் பர்த்டேக்கு சென்னையில் இருக்க வேண்டிய ஆள் நான். எதுக்கு நான் பெங்களூர் ஷிஃப்ட் ஆகணும்? எதுக்கு நான் ஒசூர்ல என் பர்த்டே என்னைக்கு நாங்கள் ஓகே சொல்லணும்? இவரை பார்க்க தான் போல இருக்கு. இவரை பார்க்க தான் கூட்டி போயிருக்காரு. ஓகே. அப்புறமேல எதுக்கு நான் வந்தேன்னு கேள்வி கேட்கறேன். மறுநாள் கனவுல எனக்கு கூட பதிலும் கிடைக்குது. அப்படி இன்ஸ்டன்டா நடக்குதா? ஆமா, மறுநாள் நான் ஒண்ணுமே வீட்டுக்கு வந்தேன். இப்ப கேள்வி கேட்டேன்ல, இதே கேள்வியா 12 மணிக்கு உட்காந்து என்ன அமுச்சிட்டு போனேன், கூட்டு வந்தேன். இதுக்காக நடச்சுன்னு தெரில. உன் பக்தனுக்கு சொல்லு, நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டேன். அப்போ எனக்கு அது கூட ஆன்சர்ஸ் கிடைக்குது. அதை நான் வெளில சொல்ல முடியாது. அந்த அந்த ஆன்சரை வச்சுதான் எனக்கு அடுத்து நடக்க போற விஷயத்தை கெஸ் பண்ணி எஸ்கேப் பண்ணேன். வெளியே சொல்ல முடியாதுன்னு இல்லை கார்த்தி. ஆமா, அந்த அளவுக்கு சீக்கிரஸான விஷயமா அது? சொல்லக்கூடாது, தெய்வ வாக்குன்ற. ஆமா, அதை நான் வந்து இன்ஸ்டியூஷன்ஸ் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வெளில வந்தேன். அதை வச்சுக்கிட்டா? ஆமா. ஓ, இதுக்காக தான் நீ வந்திருக்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, எல்லா கோயிலுக்கும் போறது ஈஸி கிடையாது. ஆனா சிவன் கோயில் போறீங்க அப்புறமா ஒரு கோயிலுக்கும் உங்களை கர்மா சம்மந்தப்பட்டு தான் நீங்க போகணும். அந்தந்த டைம் தகுந்த மாதிரி தான் நீங்க போகணும். இப்போ நிறைய பேர் திருவண்ணாமலை போறோம்னு போறீங்க. உலகத்திலே வந்து டேஞ்சரஸான ஒரு வெப்பன்னா திருவண்ணாமலை தான். என்ன சொல்றீங்க? ஆனா ஆமாங்க. இப்போ ஒண்ணுமே இல்லை, எக்ஸாம்பிள் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க, ஏதோ ஒரு பிசினஸ்ல இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து திருவண்ணாமலை வந்து ஒரு சில பேருக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம் புட்டுக்கும். உண்மை சொல்லியிருக்காங்க. புட்டுக்குதா? ஏன் புட்டுக்குது அப்படின்னா, நீ ஏன் வந்து என்கிட்ட விழுற பாரு, அவருக்கு என்ன வேலை, தப்பான கான்டாக்ட் தான் கட் பண்ணி விட்டுருவாரு, உடனே ரியாக்ட் பண்ணி விட்டுருவாப்புல. ஆமா, எனக்கு வந்த வேலை முடிஞ்சிருச்சு. மீனிங் புரிஞ்சா? இப்போ பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன், அது வந்து தப்பான, உனக்கு அது ஃபியூச்சர் கிடையாது, பாவத்தை பண்ண போறங்கிறது உனக்கு கர்ம விதி இருக்குது. அது சனியோட வேலை. ஓகே, சனி என்ன பண்ணுவாரு? டெஸ்டிங் கொடுப்பாரு. உன் பணத்தை என்னென்ன மாதிரி என்ன பண்ற அப்படின்னு. உனக்கு தப்பான அனுபவத்தை கொடுத்தோம் உன்னை காப்பாற்றுவார். குரு காப்பாற்றுவார், சனி கொடுப்பாரு. ஓகேங்களா? சனி மாதிரி இந்த அனுபவத்தை கொடுப்பாரு. குரு வந்து என்ன நீ பயண லாபத்தை எடுத்தியோ கர்மா சேவ் பண்ணியோ அதை வச்சு குரு பணம்லாம் கொடுப்பாரு. ரெண்டுக்கு நடுவில் வந்து இவர் இருக்காரு பாருங்க, உடச்சி விட்டுருவார். அண்ணாமலையாரு உடச்சி விட்டுருவார், டப்புன்னு உடச்சி விட்டுருவாரு. நீ நல்ல விஷயம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா தூக்கி விட்டுருவாரு. ஓ, கெட்டது பண்ணா காலி, நல்லது பண்ணா மேல. இன்னும் சிவன்கிட்ட நெருங்க பணம் காசு வராது, பேரு புகழ் பெருசாகும். அது உண்மையா கார்த்திகேஸ்வரர்? ரொம்ப உண்மை. கேட்குற சாப்பாடை கொடுத்துருவாரு, எல்லாமே கொடுத்துருவாரு. ஆனா காசு பணத்தை சீக்கிரம் கொடுக்கவே மாட்டாரு. சீக்கிரம் கொடுக்க மாட்டாருன்னா ஃபியூச்சர்ல கொடுப்பாரு. உன் அனுபவம் மாதிரி, உன் அனுபவத்துக்கும் பக்குவத்துக்கும் அந்த பணத்தை கொடுத்தனா நீ பாவம் பண்ண மாட்டியா, நீ பாவம் பண்ண மாட்டேங்கிற பக்குவத்தை நீ எப்போ அடையிறியோ சிவபெருமான உன்னை வந்து கர்ணனை கொண்டு போய் அந்த காசை கொண்டு போய் கொடுத்தாரு பாருங்க, அந்த இது அன்னதான கூடத்துல. அந்த மாதிரி வந்து சிவபெருமான் கொடுப்பாரு. அப்புறம் ஓகே ஓகே, அர்த்தம் புரிஞ்சிச்சா? சிம்பிள். அவர்கிட்ட நீங்க நெருங்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புகழை கொடுப்பாரு, ஞானத்தை கொடுப்பாரு, அறிவை கொடுப்பாரு, ஆற்றலை கொடுப்பாரு, வியாதியிலேருந்து காப்பாற்று, உன் கையால் வந்து நிறைய விஷயத்த செய்ய வைப்பார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் அத்தியாவசியமான பணம் தங்காது. ஆனால் இதில் என்னன்னா, இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது ஒரு மெட்டீரியலிஸ்டிக் லைஃப். இதில் நமக்கு அத்தியாவசியமான தேவை பணம் தான். எல்லா இதாக ஓடிட்டு இருக்கோன்னு இருக்கும்போது சிவபெருமான் சார்ந்த நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் திருப்பதி பெருமாள் இருக்கார்ல, அவரை பார்த்தா பணம் கொழிக்கணும், கூட்டம் அலமோது. ஒரு நாள் கூட கூட்டம் இல்லாமல் அலமோது. எல்லாம் இவர் பண்ணுற வேலை தான், ஒன்றுமே கிடையாது. பெருமாளுக்கு இங்கே பர்மிஷன் உள்ளே வந்தது எல்லாமே சிவபெருமான் தான். அவரோட படைப்புக்குள்ள தான் பெருமாள் இருக்காரு. அதை ஆழமாக நம்புறீங்க? அதை ஆழமாக நம்புறேன். ஏன்னா பிரபஞ்ச சக்தியே அவர் தான். நீங்கள் சைவத்தை ஃபாலோ பண்ணுறதால நம்புறீங்களா? இல்லை இல்லை, யூனிவர்சல் ஃபேக்ட். அது யூனிவர்சல் ஃபேக்ட். ஒரு பிரபஞ்சத்தை படைச்சதே ஈசனோட பஞ்சபூதங்கள் தான். அந்த பஞ்சபூதம் சக்தி இல்லைன்னா ஏன் பெருமாள் இங்கே இருக்காரு? காமன். ஓகே. இப்போ சிவனை கம்பேர் பண்ணும்போது பெருமாவோட அவதாரம் தான் அதிகமாக இருக்கு. அந்த அவதாரத்துக்குள்ள மனிதனாக தான் அவர் இருந்திருக்காரு. இப்போ மனிதனுக்கு அவதாரமாக இருந்தது அந்த பஞ்சபூதத்தை படைச்சது அவரே படைச்சிருப்பாரா? அப்படி பார்த்தா எல்லா இடத்துலையுமே வந்து இது மாதிரி விஷயங்கள் இருந்து ஏன் இல்லை? அந்த பர்மிஷன் ஏன் யூனிவர்ஸ் எடுத்துக்கு மட்டும் கொடுத்தது? அப்போ இந்த பிரபஞ்சத்துக்குள்ள தான் அந்த பெருமாளுங்கிற கான்செப்டே இருக்குது. இவர் வந்து வாரி கொடுக்குற எல்லாம் பண்றாரு. ஆனால் ரொம்ப அங்கே போறியா, காசை கொடு,
அந்த காசை கொண்டு போய் எங்க கடைசியில் சிவன்ட்ட தானே வரணும். ஓகே, கரெக்ட். புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? அங்க 1 கோடி ரூபாய் கொடுத்துருது. அந்த 1 கோடி வச்சு பாவத்தை பண்றியா புண்ணியம் பண்றியாங்கிறது டெஸ்ட் பண்றது யாரு? சனி. சனி ரிப்போர்ட் பண்றது யாரு? ஈசனுக்கு. ஈசனுக்கு. காலபைரவர் என்ன பண்றாரு? அதை வச்சு செக் வைக்கிறாரு. ஸோ எண்ட் ஆஃப் த டே காலபைரவர் தான் நிற்பீங்க. எல்லாமே ஈஸ்வரன் தான் சம்மந்தப்பட்டிருக்கு. காலபைரவ, சனி ஈஸ்வரர் எல்லாம் ஈஸ்வரன் இங்கே சம்மந்தப்பட்டிருக்கோம். குரு யாரு? நமக்கான படிப்பினைகளை சொல்லி கொடுக்குறவர். குரு போதனை கொடுத்தவர் யாரு? தட்சிணாமூர்த்தியா உட்கார்ந்தவர் யாரு? சிவபெருமான் தான். எங்க எங்க இன்டர் கனெக்ட் ஆகுது எல்லாம் வந்து? எல்லாம் சிவன் 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 சிவன். ஏன் பார்க்கடலை படையும் போது ஏன் வந்து சிவன் வந்து குடிக்கிறப்போ வந்து எல்லா விஷயங்களும் வேற மாதிரி வந்தது? கடல்ல இருந்து வந்தது, நீலகண்டரா மாறின விஷயம் எல்லாம் வந்தது. அப்ப அந்த எல்லாத்துக்குமே வந்து சிவபெருமான் தான் வந்து பல வழிகளை தாங்கி இந்த இயற்கையை உருவாக்குனதே.